புகழ் வயசு இருக்குங்களா? புகழ் வயசு எடுக்க போறாமா. சரி, வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு ஒரு எபிசோட்ல உங்ககிட்ட பேசுறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடு எதை பத்திங்கிறது டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். அந்த அந்த ஒரு பீடக்கரும புண்டைய வந்து நம்ம அப்புறமா பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எபிசோடுக்கு யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அண்ட் வெல்கம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவரு லொடுக்கு பாண்டி ஹேண்டிகேப் பக்கி வந்திருக்கான். வணக்கம் பக்கி. வணக்கம் நேயர்களே. அதுக்கப்புறமா வந்து வணக்கம்னா வந்து சல்யூட் தான் வைக்க முடியும். இப்போ வணக்கம் வைக்க முடியாது. சல்யூட் தான் வைக்கணும். கையை எடுத்து தூக்கி சார் வணக்கம் சார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் தைலமோ தைலமோ ஜண்டு பாமு தைலமோ 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 அமிர்தாஞ்சன் தைலமோ தைலம் தேய்ச்சா தலை வலி ஓடுமே ஓ ஒரு சத்தமான அமைதியை தேடுமே தலைவலிச்சா குடிப்பாங்க ஒரு குவார்ட்டரு நைட்டானா தைலம் தான் என் பார்ட்னரு. தலைவர் பீஸ்மேக்கர் வந்திருக்காரு. வணக்கம் பீஸ்மேக்கர். வணக்கம் வணக்கம். எனக்கு நீ பாடும் போது தேசிய ராஜா பார்ட் 1ல அவங்க அப்பா அவங்க தாத்தா ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா, அவர் காதை மூடுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும். பொறுமையா அப்படி காதை மூடுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட். அதேதான். இது வினோத் சக்கரவர்த்தி டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும். நாளைக்கு பீஸ் மேக்கர் இதோட ஒரிஜினல் சாங் எல்லாம் கேட்டானா இதே மாதிரி தான் உனக்கு கேட்கும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து இந்த தேசிங் ராஜா 2 இந்த படம் தான் எதுக்கு வந்துச்சா, என்னங்க இதை போய் ரிவர்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் கேட்பீங்க. எங்களுக்கும் வந்து தெரியாது, 2 நாள் மட்டும் தான் தெரியும் படம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரீசெண்டா வந்து நான் விமல் வீடு சைடு போனப்போ விமல் வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு பெரிய கட் அவுட் வச்சிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் விமல் வீடு வந்து எனக்கு கொஞ்சம் தூரம் தான் போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் பாக்குறேன், பெரிய கட் அவுட் வச்சிருக்கானுங்க. அதுல வந்து இந்த புகழோட போட்டோ, அந்த புகழ் வந்து பொம்பளை வேஷத்துல இருக்கான்ல, அந்த போட்டோவையும் விமல் போட்டோவையும் இப்படி சைட் பை சைடு வச்சு பெரிய கட் அவுட் வச்சு கீழே 4 பேர் இந்த ஃபேன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி புரியவே இல்லை, என்ன ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் எதுவும் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலேயே அதுதான். அதாவது இந்த பீக் படத்தை வந்து சூப்பர்மேனோட எல்லாம் கிளாஷ் விட்டுருக்கானுங்க தெரியுமா? அவனுக்கு சூப்பர்மேன்னா என்னன்னே தெரியாதா இந்த தாய்லிங்களுக்கு. இதுக்கே சொல்றியா, எங்க ஊர்ல சூப்பர்மேன் 2 நாள் கழிச்சு தான் எடுத்தான். அதுவும் 2 ஷோ. தேசிங்க ராஜா ஃபர்ஸ்ட் டே எடுத்து பெரிய தேட்டர்ல எடுத்து 4 ஷோ ஓட்டினான் தம்பி. இந்த படத்தை எப்படின்னா, இந்த படத்தை வந்து யாரும் ரிவ்யூ பண்ண கூட முன் வரலடா. செகண்ட் ஷோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ பண்றது கூட முன் வரல. இந்த படத்தை எதுக்காக ரோஸ்ட் பண்றோம் அப்படின்னா, வேற எதுவும் இப்ப இது இல்லை. இப்ப சரி ஒரு ரேண்டமா போட்டா இவனு கேட்க மாட்டாங்க. அதனால உங்களை ஸ்கேம் பண்ணி வந்து தேசிங்க ராஜா என்று அழைத்து வந்து எங்கள் மனதில் இருக்க கருத்துக்களை வந்து இந்த எபிசோடில் நாங்கள் பேசுறதுக்காக வந்திருக்கோம். பேசலாம், நம்ம தேசிங்க ராஜா 2 அப்புறம் பேசலாம்.
அது முன்னாடி இந்த படத்துக்கு வந்து தேசிங் ராஜா 2 ஏன் அப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. ஜஸ்ட் அட்டென்ஷன் கிராபிங்காக இந்த டைட்டில் வந்து காசு அந்த கம்மியா காம்போ இல்ல காப்பிரைட். இல்ல அந்த காம்போ மறுபடியும் யுனைட் ஆகுது அவ்வளவுதான். அதுக்குன்னே அந்த படத்தோட டைட்டில் அப்படியே வச்சிருக்காங்க. எனக்கு அதுக்கு கூட அதுதான் இல்ல இந்த புரியல. எலியில இந்த எப்படி டைட்டிலுக்கு இது இந்த அளவுக்கு வாங்கலையாண்டா டவுன் ஆபீஸ், ஃபால் ஆனாங்கன்னா எனக்கு அதெல்லாம் ட்ரேட் தெரியல. மார்க் வாங்கலையாம். அப்படியா? எலியில எப்படி இந்த அளவுக்கு டவுன் ஃபால் ஆனாலே தெரியல எனக்கு. ஆமா டக்குன்னு பார்த்தா இவ்வளவு கேவலமா ஒரு படம். படத்துல டைலாக் தான்டா எனக்கு மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. தூங்குறப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன், எச்சா குடி அச்சா நீ தூத்துக்குடி அப்படி அந்த எனக்கு மண்டையில ஓடுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஊர்லயே பெரிய எச்சக்குடி, நான் அடிச்சேன்னா நீ போய் விழுவ தூத்துக்குடி வெளில நின்னுட்டு மாறி மாறி சரி காமெடி இதெல்லாம். அது வந்து ராப் பேட்டில் ராபிஸ் அது. அண்ணா இவர் வந்து அந்த சென்டர் பஸ் ஆட் ஒன்னு இருக்க பாருங்க, அது கூட என்ஜாய்மெண்டா இருக்கும்டா. இது வந்து இவங்க வந்து நினைச்சிட்டானுங்க டூபாக்கு இவர் வந்து எம்என்எம் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணுவாங்க பாரு, எப்பவும் எங்களோட ராஜ்யம் எங்கள்கிட்ட வச்சுக்கிட்டா ஆயிடுவே பூஜ்ஜியம். என்ன இதெல்லாம் வந்து நான் பாஸ்கெட் பால் இருந்தேன்னு சொன்னல, அப்ப வந்து நான் வித்யா விகாஸ் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுல வந்து பனைமரத்துக்கு வவ்வாலா வித்யா விகாஸுக்கு சவாலா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க, கல் எடுத்து அடிச்சுட்டானுங்க 830 டீம் காரனுங்க. அந்த இடத்துல பெரிய சண்டை ஆயிடுச்சு. அப்பயே கல் எடுத்து அடிச்சானுங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்ப என்னன்னு பாத்துக்க, இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கானுங்க இந்த இதை. அதாவது நானே இவனோட பெட்டர் படம் எடுத்துருவோம் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு படம். ஒரு கையை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, அமைதியா இருங்க ப்ரோ. டைரக்ஷன் தானே, மூளை தானே வேலை செய்யும். சரி, அது இருக்கா இல்லையான்னு சப்ஜெக்டிவ் தான், பேசலாம் அப்புறமா தொடர்ந்து. இல்ல 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 டாக்குமெண்ட்ரியை விட எனக்கு நல்ல மூளை இருக்குன்னு அது நீங்க ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், இது மாதிரி சப்போஸ் இப்போ டாக்குமெண்ட்ரி வந்து நீங்க சாட்ல எல்லாம் வரீங்க அப்படின்னா அவனை சாட்ல எல்லாம் கலாய்க்காதீங்க. நாங்க கலாய்க்கிற மாதிரி அவர் எடுத்துக்க மாட்டான். நீங்க வந்து அதனால நார்மலா எப்பவும் எப்படி பேசுறீங்களோ அது மாதிரி பேசுங்க. தேவையில்லாம வந்து நாங்க பாட்காஸ்ட்ல போடுற ஜோக்கெல்லாம் வந்து அவன்கிட்ட போடாதீங்க. நிஜ இதுல வந்து அது மேபி அது ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து சேச்சுரேட் ஆயிடும், அது ஒரு மாதிரி இதாயிடும், மன குமுறல்களில் உண்டாவார் அவர். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி யாராவது இங்க இருக்கிறவங்க கபீர் வாசுகியோட பாட்டுகள்லாம் கேட்பீங்களாடா யாரும்? பேர் கூட கரெக்டா சொல்றாங்க. கேபர் வாசுகி, நீங்க கேபர் வாசுகி கரெக்ட், நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தா மாத்தி சொல்லிட்டேன். கேபர் வாசுகி பாட்டுலாம் வந்து இப்ப ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அது அந்த பாட்டு சில இது வந்து நான் 2-3 பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த ரீசெண்டா ஒரு Q&A ஒன்று போட்டிருந்தாரு அவரோட யூடியூப்ல. நான் அதை பார்த்துட்டு சரி எல்லா பாட்டையும் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்கறேன். ஒரு மாதிரி அந்த பாட்டுல வந்து ரைமிங் ஆகல. நான் ஆல்ரெடி நான் ஏகேட்ட ஒரு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கூட, இந்த மிக்சிங்லாம் கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்சது, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா மிக்சிங்லாம் இந்த யாரு இந்த கெளுத்தி அந்த மாதிரிலாம் ஒரு மிக்சிங்லாம் சூப்பரா பண்ணா அப்படின்னா எங்கேயோ போயிடுவான் அந்த ஆளு. அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு மிக்சிங் அண்ட் குவாலிட்டி இல்லாம அந்த பாட்டு கேட்கும் போது என்னமோ ஒரு வேர்ல்டுக்குள்ள கூட்டு போகுது, ஒரு மாதிரி இருக்கு அவங்க பாட்டுலாம் கேட்கும் போது. அந்த காஜி அதுதான் அந்த காஜி காஜின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஒரு நார்மலான லிரிக்ஸ் தான். ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டோம்னா அவன் என்ன சொல்ல வராங்கிறது புரியுது. ஒரு மாதிரி வாழ் உருக்குறான். நாங்க சென்னையில வந்து கான்சர்ட் நடக்குது, முடிஞ்சா போலான்னு இருக்கேன் அடுத்த மாசத்துல. ஆகஸ்ட் 2 பண்றாங்க போல, முடிஞ்சா போயிட்டு வரலாம். போயிட்டு வாங்க. அதாவது இப்பதான் இவனுங்கெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஐயோ எனக்கு எல்லாம் பயமா இருக்கு, என்னடா இத்தனை நாளா ஒளிஞ்சிட்டு இருந்த ஆளெல்லாம் இப்ப வெளியே வராரே, போச்சு சேச்சுரேட் பண்ணி அடிக்க போறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் வர ஆரம்பிச்சாரு. நல்லதுதான், அவருக்கு நல்லதுதான். ஆனா கூதியானுங்க இதெல்லாம் ஒரு பாட்டு புண்டையா அப்படி இப்படின்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே இந்த ஆளை அப்படின்ற மாதிரி ஓவர் ரேட்டட் அப்படின்றானுங்க ஒரு 10 நாள் கழிச்சு. சரி, இது அதான் சொல்ல நினைச்சேன், இந்த வேடன் ப்ராப்ளமும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் போல உள்ளார. நாங்க ஒரு எபிசோட்ல வந்து எனக்கு தெரியல, நான் பீஸ் மேக்கர் தான் கேட்டிருப்பேன் யாரா வேடன் தான் யாரான்னு சொல்லிட்டு. உள்ள போய் பார்த்தா அது பழைய கேஸும், அது பயங்கரமான செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்காம இருந்திருக்காரு, எவ்வளவோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு போல. ஆனா வேடனோட பாட்டு நல்லா இருந்துச்சு, ரீசெண்டா கேட்டேன், பாட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. புரட்சிகரமா இருக்கிறத விட இப்ப ரீசெண்டா இந்த போட்ட பாட்டு நல்லா இருந்துச்சு, இந்த மோனாலா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல ஏதோ ஒரு பாட்டு இவரோட, அதாவது கோலிசோட எடுத்தார்ல, அவர் பேர் என்ன, விஜய் மில்டனோட படத்துக்கு மியூசிக் போடுறான் அடுத்த படத்துக்கு. அதே போல
திருமாவளவனோட பிறந்த நாள் வருதுக்குல்ல, அதுக்கு தனி கான்செப்ட் மாதிரி பண்றான் நிவேடன். ஆள் நல்லா பாக்க ஸ்டைலா இருப்பான்டா. ஃபர்ஸ்ட்லலாம் ஒரு மாதிரி இருப்பான், இப்போ சூப்பரா இருப்பான் ஆள் பாக்க. அது வந்த புதுசுல விசால்லாம் ஒரு மாதிரி இருப்பான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமா செல்லமே அவனதான் போட்டு இப்போ வந்து அவனதான் வந்து இப்போ அட்டாக் பண்ணல. அப்புறம் வேற எந்த விசாரு அல்ல அவனை தான்டா அட்டாக் பண்ணலன்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அவன் வந்து அடிச்சுட்டாங்க அவனை போட்டு. இன்னொரு வீடியோ இது மாதிரி பண்ணா இவன் மாதிரி கண்டுபிடிச்சிட்டான், நீ வந்து இப்படி ஏமாத்திட்டு இருக்கன்னு. அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டான். இல்ல 2 டெலிட் பண்ணிட்டான்டா. இப்போ அவன் தெரியும், அவன் வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணிட்டு, நான் இந்த வீடியோவை என்ன பண்ண போறேன்னா, இந்த வீடியோல வர எக்ஸ்பென்ஸ் இது அந்த காசு எல்லாத்தையும் நான் வந்து சேரிட்டிக்காக கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அழகா வீடியோ வந்தோடனே பார்த்து தொலைஞ்சிட்டேன், ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கான்டா, அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஏதோ பெங்களூர் வச்சு இவன் வந்து மத்தவங்கள கண்டென்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கான். இவனே மத்தவங்க போட்ட பிச்சை ரீல்ஸ் தான் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஒளரை கொட்டவா அவரை பத்தி பேசுங்க, அந்த மாமனிதனை பத்தி பேசுங்க. மாமனிதன் அவன் வந்து மனுஷனாலே எனக்கு தெரியல. அவனை மாதிரி ஒரு கேவலமான சீப்பான பிறவியை நான் பார்த்தே இல்லை. ஆனா ஆல்ரெடி நான் ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பேன், இந்த என் மனசுல வந்து சிம்பு ஃபேன்ஸ், இந்த குடிகாரனுங்க அவனுங்களாதான் வந்து ரொம்ப சீப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இவனுங்க இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அந்த ஒளரி கொட்டாவை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் அதையே பேசிட்டு, என்னடா சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க அப்படின்னா, இதை சம்பந்தமே இல்லாம பேசுறதுதான். இதுல வந்து தேசிங் ராஜா 2 ரோஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா சின்னதா என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதை நீங்க பாத்துக்கோங்க. சரி, இப்ப என்னன்னா அடிக்க இந்த இவனோட உளறி கொட்டவான அந்த மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் பைத்தியக்காரன் மாதிரி அவனோட அந்த தாலியை பத்தி நம்ம பேசலாம். ஆல்ரெடி நம்ம இவன் பக்கி ஒரு இது சொல்லியிருந்தான், எனக்கு யாருன்னே தெரியல. அப்போ அப்புறமா தான் ரீசெண்டா தான் மறுபடியும் போய் ஒண்ணு பாக்குறேன், ரொம்ப ஒரு மோசமா இருக்கான் அவன். சரி, அவனை பத்தி பேசுவான், அவனை பத்தி பேசிட்டு அடுத்தது போலாம். நீ சொல்றா பக்கி, அவன் என்ன பண்றாரு, சார் வந்து அவரோட ப்ரொஃபஷன் என்ன, அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கறத சொல்லு. சாரோட ப்ரொஃபஷன் என்னன்னா அவன் வந்து பெண்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி பேசுறது மட்டுமே ஒரு ப்ரொஃபஷன். சின்ன பிள்ளையா இருக்கட்டும் சரி, வயசான கிழவியா இருக்கட்டும் சரி, எந்த ஏஜ் லிமிட்டா வேணாலும் இருங்க, நான் உங்களை வந்து சேம் பண்ணுவேன், அப்ஜெக்டிஃபை பண்ணுவேன், உங்களை பத்தி என்ன வேணாலும் பேசுவேன், A to Z உங்களை அசிங்கப்படுத்துறது எனக்கு ஒரே ஒரு நோக்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஆனுவல் டேல ஒரு குழந்தை ஆடிட்டு இருக்கு, அது ட்ரெஸ் வந்து இந்த சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்கு. இது என்ன சொல்றான், இது மாதிரி அவங்க பெத்தவங்க எல்லாம் வந்து கூட்டி கொடுக்கறதுக்கு, அதாவது பிராத்தலுக்கு வந்து பொண்ணுங்களை அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி வேலைதான் இது. அவங்க பண்றதெல்லாம் இந்த மாதிரி வேலை. ஆமா, டைரக்டாவே சொல்றான், தேடியா தானே. அது கீழே வந்து கமெண்ட்ஸ் வேற, ப்ரோ என் மனசுல இருக்கிறது எப்படி ப்ரோ அப்படியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வேற. குட்டி குஞ்சானுங்க எல்லாம் அதை வேற ஃபாலோ பண்றானுங்க அவனோட இதை. இவனுக்கு வந்து எத்தனை 1,00,000 பேர் ஃபாலோ பண்றானுங்க இவனை. எவ்வளவு மண்டா இருப்பானுங்கன்னு பாத்துக்க. அப்போ ரொம்ப மோசமான ஒரு இது. இது வந்து இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து காமெடியா பாத்துட்டு போயிடலாம், காமெடியா பாத்துட்டு தள்ளி விட்டாலும் சரிங்களா. இவனுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகுறானுங்க, அவனோட கருத்தை வந்து நம்புறானுங்க. உண்மை அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய பேரு. ஆமா, நிறைய பேர் அந்த கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இவன் பேர் வந்து இவன் பேர் என்னடா, உளறி கொட்டவா தான் இவன் பேரேவா. ஆமா ஆமா, அதுதான் போட்டிருக்கான். அவன் ரியல் நேம் வந்து ரிவீல் பண்ணல. ஆனா உண்மையிலே ரியல் பிரெயின் ராட்டே இந்த கேங் தானே, நம்ம எல்லாம் கிடையாது. இவனுக்கு தான் ரியல் பிரெயின் ராட். ஒரு சைடு ஆஃப் இன்டர்நெட் இருக்கு. அதுல எப்படின்னா இந்த ஒன்லி ஃபேன்ஸ், இப்போ வந்து இந்த பொண்ணுங்க வந்து கொஞ்சம் இதா அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்க, ஒன்லி ஃபேன்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணுக்குன்னு எடுத்து, அந்த ஆக்ட்ரஸ் வந்து கம்மியா ட்ரெஸ் போடுறது, இந்த சின்ன ட்ரெஸ் எல்லாம் போடுறது, அதெல்லாம் எடுத்து வேணுக்குன்னே பார்த்துட்டு, இதான் உங்க இதான் உங்க நாடா, இந்த நாடு இங்கதான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனே அந்த வீடியோ எல்லாம் பார்த்து பின்னாடி கையடிச்சுட்டு இங்க வந்துட்டு பெரிய உத்தம மாதிரி பேச வேண்டியது. இவனோட இது பாரு, இவனோட இது பயோல ஒரே நிமிஷம் இந்த கவர் டான்ஸ் கூட ஆடுறாங்கல்ல, கவர் டான்ஸ் ஆடுறது, சின்ன பிள்ளைங்க வந்து ஆடுறது, அப்புறமேட்டு ஏதாவது வந்து நார்மலா பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து விளையாடிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வர்றது, காலேஜோட போயிட்டு வர்றது, அதுல சின்னதா ஒரு கிளீவேஜ் தெரிஞ்சா கூட இவ ஒரு தெவிடியா, இவ ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிஃபை பண்றான். இவங்க அப்பா அம்மா எல்லாமே தூக்குல தொங்கணும். அப்ப ஒரு வீடியோ சொல்லிருந்தான், தூக்குல தொங்கணும், ஏன்னா வந்து இவ்வளவு மாரி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு எதுக்கு உயிரோட அவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசுறான்டா. என்னமோ இவன் யாரு, இவனுக்குலாம் யாரு இந்த இதை கொடுத்தது? இவனோட வீடியோஸ் ஒண்ணுத்துக்கும் 3 மில்லியன் 4 மில்லியன் அந்த மாதிரி போகுது. ஒரு வீடியோல வந்து ஒருத்தவங்க டேட்டூ குத்திட்டு இருக்காங்க, அவன் வந்து இந்த இது பூப்ஸ் கிட்ட ஒரு டேட்டூ போடுறாங்க, அதை போட்டு அமுக்கி பாரு எல்லாத்தையும் காட்ட வேணாம், எவன்கிட்ட காட்ட வேண்டியதெல்லாம் எவனுக்கிட்டே காட்டிட்டு இருக்கா உட்காந்து.
அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதான் இவனுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா அவங்க நிலைமை யோசிச்சாலே எப்பா என்னடா அப்படி இருக்கா இவன்ட்டு ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படி பாரு, இவன்ட்டு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகுது, அந்த பொண்ணோட நிலைமைய பாரு. இன்னும் சைக்கோனா அவன். அதே போல இருந்த இப்ப நீ சொன்னல நான் ஒரு வீடியோ, அதுல என்னன்னா கீழே வந்து சைனால வந்து இந்த மாதிரி ஸ்கில் ஓரியன்டேஷன் இதெல்லாம் நடக்கும். சின்ன பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு சொல்லி தருவாங்க. நீ வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி சொல்லி ஒரு விழிப்புணர்வு போட்டினா சரி, நம்ம இந்தியால இந்த மாதிரி கொண்டு வரணும், இந்த மாதிரி ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டை சின்ன வயசுல இருந்தே நம்ம டெவலப் பண்ணணும் நம்ம பசங்க மத்தியில, எஜுகேஷன் வந்து இந்த மாதிரி பிராக்டிக்கலா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ இதுக்கு என்ன சம்பந்தப்படுத்தி நீ பேசுற? அது சும்மா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் தான். அதுக்கு நீ கூட்டி குடுக்குற அளவுக்கு பேசுறன்னா மூளை என்ன கொட்டையில இருக்கிற ஒரு விந்தளவு கூட இருக்காதுல்ல உனக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. அவன் என்னன்னா அதுக்கு அந்த அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா அப்படி சொல்றாங்கடா, ரொம்ப என்னமோ ப்ரோ வேற லெவல் ப்ரோ, எனக்கு வந்து ட்ரூ ப்ரோ, இது வந்து உண்மையாவே எனக்கு தோணுச்சு ப்ரோ, எப்படி நீங்க மட்டும் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றானுங்க. அந்த வீடியோ ஒண்ணும் இல்லடா பீஸ், அந்த வீடியோ நீ அந்த ப்ரொஃபைல்குள்ள போனாலே இருக்கும். கூட கமெண்ட் பண்ணிருக்காரு. கராத்தைக்கு வந்து சொல்லி தராங்க, அதுல வந்துட்டு இது பண்றான், அத போய் இது பண்ணிட்டு இருக்கான், கிறுக்கு கூதியான். இன்னொன்னு வந்து இவன் பயோ பாத்தீங்கன்னா இல்ல இவன் சொன்னதுல ஆனுவல் ட்ரெஸ்ல ஆடின வீடியோ ஒண்ணு, அதுல நம்மாலே ஒருத்தர் அடிச்சு வச்சிருப்போம். ஆமா அண்ணே, பாப்பாய் அடிச்சு வச்சிருக்கான், பாப்பாய் அடிச்சு வச்சிருக்கான், இன்னொருத்தனை அடிச்சு வச்சிருக்கான், ஏர்போர்ட் அடிச்சு வச்சிருக்கான். ஆமா ஆமா. ஆனா அதே போல அந்த கராட்டே வீடியோ இருக்குல்ல, அதுல வந்து உடனே ஈக்குவாலிட்டி பேசுறான். இந்த பொண்ணு உள்ள டிஷர்ட் போட்டு மேல கோட்டு போட்டிருக்கு, அந்த பையன் உள்ள ஒண்ணுமே போடாம மேல கோட்டு போட்டிருக்கான், இதுல நான் எங்க ஈக்குவாலிட்டி பாக்குறது? ஏய் நீ இப்ப என்ன பண்ண சொல்ற? ஃபுல்லா ட்ரெஸ் போடுறியா பொண்ணுங்க, இல்ல பொண்ணுங்க ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்றியா? ஏதாவது இருந்தாலும் தெளிவா சொல்றான்ற மாதிரி இருக்கும். மேல தள்ளினா இதுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்றான், இங்க வந்து ட்ரெஸ் சண்டை போடுறாங்கன்றான். இல்லடா இதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு ஹீரோயின் வந்து போறாங்க, ஹிந்தி ஹீரோயின் ஒருத்தவங்க, அவங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவங்க வந்து ட்ரெஸ் ஏதோ இதுக்காக போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பார்ட்டி வேர் ஒண்ணு. அதனால பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க இந்த காம வெறி பிடிச்சவனுங்க, பின்னாடியே வந்து அவங்கள தொடுறது, அவங்கள போட்டோ எடுக்கிறங்கிற பேர்ல அமுக்குறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, சைட்ல இது பண்றது தொடுறதெல்லாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ போட்டு என்ன சொல்றான், இது மாதிரி இப்படிலாம் ட்ரெஸ் போட்டா அப்புறம் தோணதான் செய்யும், எல்லாருக்கும் அமுக்கு தான் தோணும், நீ மூடிட்டு இருக்கணும், வரும்போது வேலை ஒரு கோட்டு போட்டு வர வேண்டியதானே, தொடுறாங்கன்னு தெரியுது இல்ல, நம்ம தானே பாதுகாக்கணும் அப்படிங்கிறான்டா உட்காந்து. இந்த ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இன்டர்நெட்ல வந்து இந்த ரேப் எல்லாத்துக்கும் வந்து இந்த உடை தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்குல்ல, எதுக்காக இந்த மாதிரி போனாங்க அப்படிமானுங்க. இன்னும் அன்னைக்கு கூட பாக்குறேன், ஒரு நியூஸ் சேனல்ல வந்து ஒருத்தவங்க வந்து தப்பா நடந்துக்க பார்த்தாங்க, ஒரு ஹீரோயின் தப்பா நடந்துக்க பார்த்தாங்க நியூஸ்க்கு. நியூஸ் தேவடியா இருக்கானுங்களா, ஜேர்னலிஸ்ட் தேவடியாஸ், அவனுக்கு என்ன போறானுங்க, அந்த பொண்ணு வந்து இருக்கிறதுல இந்த செக்ஸியா ஆடி இருக்கும் தெரியுமா, அந்த போட்டோவை எடுத்து நியூஸ் கிளிப்ல வச்சுட்டு போட்டிருக்காங்க அந்த நியூஸை. கீழே வந்து எல்லாம் கமெண்ட் பண்றாங்க, இந்த பூமர் குதியானுங்களாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா பண்ணதான் செய்வாங்க, நீயே நடிக்கிற, ஏன் அவனை பண்றதுக்கு உனக்கு வக்கு இல்லையா அப்படின்னு பேசுறது. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கானு தெரியுமா, அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்ல இந்த உளறி கொட்டவா எப்படியா பையனும் ஒருத்தன். இவனோட மூஞ்ச பாரு, அவன் மூஞ்செல்லாம் பார்த்தாலே அவன் கண்ணை பார்த்தாலே வெறி மேலாவது. இது மாதிரி காம வெறி, காமத்துல பிட்டு படம் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் கருவளையம் வந்திருக்கு இந்த தெவடியா பையனுக்கு. இல்ல 24/7 நைட் எல்லாம் பிட்டு படம் பார்ப்பான் போல இருக்கு. அதனால தான் அவனுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு இவன் ஐடி ஏன்டா பேன் அடிக்கணும்டா, ஏதாவது பண்ணி பேன் அடிக்கலாம்டா, அடிக்கலாம். அதே போல இவனுக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இவனுக்குள்ள வந்து ஒரு அதான் ஒரு பொறாம ஒண்ணு. அதே போல என்னன்னா, அந்த ட்ரெஸ் போடாம வந்திருக்காங்கன்னா உன்னோட செல்ஃப் கண்ட்ரோல் எங்கடா போச்சு புண்டை? அவங்க போட்டு போறாங்க. பாக்கி அவன் ரெகுலரா சொல்ற பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், இது மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன என்கிட்டயே பூப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நானும் காமிச்சு பெரிய ஆளா இருக்கலாம் அப்படிமா. ஏங்க அவன் மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த பூப்ஸ் காமிச்சா கூட வேலைக்கு ஆகாதுங்க. அவனே தான் வாங்கி பாத்துக்கணும். இல்ல அந்த கீழே அந்த உண்மை ப்ரோ பாயிண்ட் ப்ரோங்கிறானுங்கல்ல, அந்த குதியானுங்க தான் வாங்கணும் அதை. இல்ல சரிடா, நீ ஏன்டா இவ்வளவு அழுகுற? நீ இப்போ அமேசான்லயே வந்து அந்த சிந்தட்டிக் பூப்ஸ் எல்லாம் வந்து மேட் பண்ணி விக்கிறானுங்க, அதை வேணா வாங்கி மாட்டிக்கோ. சிலிகான் பூப்ஸ் வாங்கி மாட்டிக்கோ, நீயும் காட்டு, காசு சம்பாரி. இவனுக்கு இன்செக்யூரிட்டி, நான் வேற ஒண்ணும் இல்லை, இவனால சம்பாதிக்க முடியல, அவனால வாழ்க்கையில உருப்பட முடியலன்னு ஒரு இன்செக்யூரிட்டி. இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து காசு சம்பாதிக்கிறாங்கன்ற அது ஒரு இன்செக்யூரிட்டி. அதே போல இவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. ஓகேவா? மத்தத பார்த்து இந்த நாக்க தொங்க போட்டு போறான். இப்ப தன்னைத்தாகவே சிக்மா பாயாக நினைச்சு கொண்டு இதை பேசிக்கிட்டு இருக்கானே ஒழிய வேற ஒரு புண்டையும் இல்ல. ஒண்ணுத்துக்கு லாய்க்குமே கிடையாது. ஆமா, வாய்க்கூதிதான். இவன் வீடியோ எல்லாம்
போங்க இவன் எது போய் பாருங்க, பார்த்து ரிப்போர்ட் ஒன்றும் அடிங்க. ஆனா ஜஸ்ட் அட்டென்ஷன்லாம் கொடுக்காதீங்க. இவன் கமெண்ட்ல திட்டுறதெல்லாம் அவன் பார்க்க கூட மாட்டான். ஜஸ்ட் இந்த பீஸ் சொன்னாலும் ரிப்போர்ட் மட்டும் அடிங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட் அடிக்க ட்ரை பண்ணுங்க. ரிப்போர்ட் அடிச்சு இந்த விடுங்க மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரி கொலையெடுத்தாகணும். நம்ம ஒருத்தரும் கொலையெடுத்தாகணும். அந்த மாதிரி இவனை ஆமா தயவு செஞ்சு பேன் பண்ணிருங்க. கையே கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கு, நீ எப்படி களை எடுப்ப? டேய் எனக்கு மாவு கட்டுற அடிச்சனுவையே அப்படிதான் பாத்துக்க. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு பாத்துக்க. இந்த கூதியான பேன் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ் இந்த மாதிரி சாம்பிஸ உறவு விட்டீங்கன்னா பிளைண்ட் என்னது பிளைண்ட் ஃபாலோஸ் அனதர் பிளைண்ட்ன்ற மாதிரி உரிமை இருக்கும் இல்லையா, அந்த கதை தான். எல்லாம் சாம்பி கூட்ட மாதிரி ப்ரோ பொண்ணுங்க நாளை இப்படிதான் ப்ரோ சார். அதுதான் அதேதான். அடுத்து யாரு அடுத்து பேசணும்? இல்ல ஃபர்ஸ்ட் ஒளரி கோட்டாவை பத்தி பேசுறோம். இந்த ஒளரி கோட்டாவா இல்லாம நான் ஆல்ரெடி இல்ல அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இவனோட இந்த கான்செப்ட்ல வரவனுங்க தான் இந்த கமெண்ட் பண்றாங்க. இல்ல இவன் வந்து இவன் பண்றது வந்து டைட்டில் வச்சுட்டா அவங்க வந்து அவங்க பேரை வச்சுட்டு உலகை கொட்டிட்டு இருக்காங்க 2 பேரு. ஆமா அவ்வளவுதான் பீஸ். நான் சொல்ல வந்ததை ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். நான் எக்ஸாக்டா அதான் சொல்ல வந்தேன், அவன் சிம்பிளா முடிச்சிட்டான். சரி ஓகே, நம்ம அடுத்ததுக்கே போலாம். ஐயா ஒரே அடுத்து வந்து நிமிஷம். நம்ம ஏகே நம்ம ஏதோ சொல்லலாம்னு சொல்லியிருந்தானே, சொல்றா ஏதாவது இருந்ததுன்னா. ஏகேவோட கமெண்ட் வாசிச்சுதான் கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். கிளியில சக்கரம் வச்சு. சொசைட்டில வாழ கூட தகுதி இல்லடா, அவனை பத்தி சொல்லி என்னடா பிரயோஜனம்? அட்டென்ஷன் சீக்கிங் கூதியாளன். அவனுக்கு அவன் சொல்லுவான் ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசுவான். இந்த மாதிரி வந்துட்டு பசங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம்ல, இந்த இன்சல் கூட்டம் எல்லாம் சொல்லுவோம் பாத்தியா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் ஊத்து போட்டு போனான். இவன் அதையும் சொல்றான் இதையும் சொல்றான். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ என்ன வேலை ப்ரோ பாக்குற, நான் அவங்க எல்லாம் சொல்றத வந்துட்டு அசிங்கமா பேசுவாங்க. அவ்வளவுதான். டேய் ஏகே அதாண்ட ஒரு மீம் இருக்கும்ல, ஸ்டாப் இட் கெட் சம் ஹெல்ப் கோ see a doctor அப்படினோ. அவனை பார்த்து அப்படிதான்டா தோணும். ஹெல்ப் கூட பண்ண கூடாதுடா, சுண்ணி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு மாஸ்க் மேல போட்டு வச்சிருக்கான். டிக்கெட் டிக்கெட் இல்ல இந்த தாலிக்கு உண்மையிலே ஹெல்ப் எல்லாம் கொடுக்க கூடாது. இவனெல்லாம் வந்து இந்த அசைலம்ல கொண்டு போய் சேர்த்தணும். அவ்வளவுதான், சிம்பிளானதுதான். அசைலம்ல இருக்க முடியும் கெடுத்துருவானா இவன். அங்க கூட ஏதாவது இவன இல்ல பக்கி பயப்படுறான். அசைலத்துல அனுப்ப மாட்டாங்கடா பக்கி. பக்கி அங்கதான் குடியிருக்கான். கரெக்டா? இல்லடா பக்கி கவலைப்படாதடா. மென்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தனி இந்த சாலிட்டரி செல் தானே தருவாங்க. உன்னோட ஜெனரல் வார்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, கவலைப்படாத. சரி ஓகேண்ணா. நீ இவெல்லாம் வந்து ஜீமோ எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். நீ ஜீமோ எல்லாம் நிம்மதியா இருக்கலாம் இங்க ஜெனரல் வார்டுல. இல்ல டாக்கி மிச்சி இங்கதான் படுத்து கிடந்தான். ஒண்ணுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன் 2 மணி நேரம் ஆச்சு காணோம். ஒயிட் ரூம்ல வச்சிருக்காங்க. அவனும் சாலிட்டரி. சரி ஓகே. அடுத்து வேற இந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, அடுத்த பேஷண்ட் உள்ள கொண்டாங்க. டிஸ்சார்ஜ் எல்லாம் கிடையாது. இந்த இப்பதான் அட்மிட்டே பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம், நீ டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டு. ஓ சாரி நீ 2 பேரு இவரு கை ஸ்கில்ஸ் அடிச்சிருந்தாருல, கை ஸ்கில்ஸா அவன் தானே அந்த யுவன் சாங்ஸ் அடிச்சிருந்தானா 2 பேரு. அவன் தான் அடுத்து சொல்லணும். அதுல இன்னொருத்தர் இருக்கான் பாரு, அவன் ரொம்ப இவனாச்சும் பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்கான் பாரு, வணக்கம் நான் உங்க ராஜா பேரன் அப்படி மாம்பரு ராஜா பைத்தியம். ஐயோ நம்ம லிவிங் கருப்புங்க, லிவிங் கருப்புங்க. ஐயோ கருப்பு சாமி. ஆமாண்ணா, ஆர்த்தரு அவன் அப்படியே விடாத கருப்பு மாதிரி தானே இருப்பான். அவனு பழைய போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிருப்பான் ராஜராஜேஸ்வரன் மாதிரிலாம். அது ஒண்ணும் இல்ல, இதுல வந்து இப்ப நல்லாதான் போயிட்டு இருந்தான். ஓகேவா, நார்மலா தான் பேசிட்டு இருந்தான். ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. எப்ப வந்து இந்த ஆஸ்டன் ஹால் வந்து ஃபேமஸ் ஆனானோ, ஆன்லைன்ல வந்து ஆஸ்டன் ஹால்னு சொல்லி பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இப்ப ஸ்பீட்டை கூட தோத்து போனான். ஸ்பீட்டை தோத்து போய் இந்த செரி பாயிண்ட்ஸ்ல அவன் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரியே வேகமா ஓடுறது, அதே மாதிரி ஸ்லோ மோஷன்ல ஓடுறது, அந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிறது, என்னென்னமோ இது பண்றது, ஸ்பிரிண்ட் பண்றது, அதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டு தான் இருந்தான். அதெல்லாம் முன்னாடியே தான் பண்ணிட்டு இருந்தான். அவனோட பழைய ஆஸ்டன் ஹால் அப்படியா? ஆஸ்டன் ஹால் வந்ததுல இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அவனை. அதுல இருந்து இந்தியன் ஆஸ்டன் ஹால் பேக் பல்ட்டி எல்லாம் அடிச்சலாம், வீடியோ எல்லாம் போட்டிருப்பான். நான் அப்ப யோசிப்பேன், இவன் எப்படி இவ்வளவு வேகமா ஓடுறான் இவ்வளவு உடம்பு தூக்கிட்டு. அப்புறமா தான் போய் பார்த்தா ஃபுட்பால்ல இவனை மாதிரி ஒருத்தர் இருந்தான். அப்புறம் தான் பார்த்தா மசில் இருந்தா பிரச்சனை இல்ல, ஃபேட் இருந்தாதான் ஓடுறது கஷ்டம், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அவன் இப்ப வந்து ஒரு மூலிகை டப்பா ஒண்ணு வச்சிருக்கான்.
டெஸ்டோஸ்டரோனை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை மாத்திரை ஒண்ணு வச்சிருக்கான். அந்த ஐ மாத்திரையை படத்துல வந்து கரெக்டான ஐ ஒரு படத்துல வர மாதிரி கூட்டு வேறு பையன் நினைக்கிறேன். அந்த ஒரு மாத்திரைக்கு வந்து அந்த லேகியம் அது மாத்திரை இல்ல லேகியம். அந்த லேகியத்துக்கு வந்து கரெக்டான ஒரு இது இல்லை, கரெக்டான ஒரு சர்டிபிகேட் எதுவுமே வாங்காம சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க போல. அதனால வந்து இப்ப பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம வந்து பேச போறது அவனை பத்தி இல்ல, நான் கேட்டேன் பேச போறது நம்ம கார்த்திக் குமார் கே அப்படிங்கிற ஒரு தாயலிய பத்தி. முதல்ல ஒரே ஒரு வீடியோ பாத்துருக்கேன், அதுவே பிடிக்காது. ஸ்டேஜ்ல போயிட்டு ஜட்டி அவ்வளவு லோவா பேண்ட், நீ பேண்ட் போடுறாங்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு போட்டு வீடியோ ஒண்ணு எடுத்து அதை கேட்டதுக்கு அவன் என்னமா சொன்னான், அந்த ஜட்டி 7000 ரூபாயாம், அந்த ஜட்டி அவன் காட்டிதான் வேணாம். என்னோட ஜட்டி விலை 15-17. ஜட்டி விலை இந்த ஸ்டேஜ்ல போட்டிருந்த ஜட்டி 7000 ரூபாய், இந்த ஸ்டேஜ்ல போட்டிருந்தது 10,000 ரூபாய். நான் ஜட்டி வச்சிருக்கேன், நான் காஸ்ட்லியான ஜட்டி வச்சிருக்கேன், உடம்பு அந்த மாதிரி வச்சிருக்கேன், நான் ஹார்ட் ஒர்க்ல பண்ணது. பின்னாடி இந்த மியூசிக் புதிய வேற போட்டுருவான், மங்குன்னு அடிக்கணும் போல இருக்கும் அவனை பார்த்தாலே. அந்த மியூசிக் ஒன்று போட்டுட்டு இது மாதிரி அந்த எவன் எப்படி சொல்றது, எவன் ஈஸி டார்கெட்டா இருக்கானோ அடிக்க முடியாது, திருப்பி அடிக்க மாட்டானுங்களோ அவனுங்கெல்லாம் வேணுக்குனே பிடிச்சிட்டு வந்து இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள அந்த மணிலாம் வந்து ரசிகன் மணிலாம் வந்து சும்மா ஏதாவது சொன்னாலே அப்ரூவர் ஆயிடுறான். இப்பெல்லாம் எதுலயுமே உள்ளலாம் வரமாட்டான், சைலண்டா அடி வாங்கிட்டு. இல்ல ஆமாங்க, அது என் குஞ்சு தாங்க என் குஞ்சு தாங்க, ஸ்னாப் சாட்ல பார்த்தது என் குஞ்சு தாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான். அவனை போய் இவன் அடிச்சுட்டு இது மாதிரி இவர்தான் இது மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து ப்ரமோஷன்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூப்பிடுறாங்க, உனக்கு ஏன்டா எரியுது, ஏன்டா இவ்வளவு பொறாம பிடிச்சி போய் சுத்துறீங்க அப்படின்னு இருக்கு. யாரெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்ட்ல ஓரளவுக்கு இந்த ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு இது இருப்பாங்க தெரியுமா, கொஞ்சம் ஆல்ரெடி எல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, எல்லாரையும் எடுத்துக்கிட்டு அவங்கள பத்தி வீடியோ போடுறது, வீடியோ போட்டு கரெக்டா பேசினாலும் பரவாயில்ல. இது மாதிரி எதுவும் இவர் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம், இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே ஒரு மோசமானது. நீங்க சப்போஸ் நீங்க வந்து இப்போ நடந்து சும்மா போயிட்டு இருக்கிறப்போ ஊர்ல இருக்க எல்லாம் நம்மளதான் பாக்குறாங்க, அங்க பாடுறாங்க பொண்ணு என்னதான் பாக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சாலே நீங்க மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் வந்து ஆரம்பிச்சு வச்சுன்னு அர்த்தம். நீங்க வந்து வேற ஒரு கேரக்டரை கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க ஆடிக்கிட்டு இருப்பீங்க, ஓடிக்கிட்டும் சுத்திட்டு இருந்தீங்கனாலே மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் தான். இப்போ நம்ம கார்த்திக் குமார் எதை நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு சமுதாய காவலனா வந்து நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அவரை தான் வந்து சுத்தி ரிவால்வ் ஆகுது. அந்த வால்டர் வெயிட் இது மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி எவ்ரிதிங் இட்ஸ் ஆல் அபவுட் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயமும் என்ன செஞ்சது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனோடதெல்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவன் வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னா, சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இவர் மட்டும் தான் கரெக்டு, இவர் தான் வந்து கரெக்டான ஒரு ஹார்ட் ஒர்க்ல அடிமட்டத்திலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, வாழ்க்கையில வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு. மற்ற எல்லாருமே சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து பெருசா சுட்டி காட்டி அவர் வந்து இந்த சமுதாயத்துல வந்து சீர்திருத்துறது தான் இவரோட ஒரு மெயின் மிஷினு. த மேன் வித் அ பிளான் ரைட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கான் அவன். இப்ப ரீசெண்டா வந்து இப்ப வாழும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அவரு. ஆமா, சிறுவர் சீர்திருத்த பள்ளி கிடையாது, சீர்திருத்த பள்ளி, எல்லாரையுமே சீர்திருத்தம், சிறுவர் மட்டும் கிடையாது அவருக்கு. இப்ப எப்படின்னா இன்னொன்னு பண்றான். இப்போ வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போறான்னு வச்சுக்க, இப்ப டாக்டர் திவாகரன் நீ அடிக்க போற, சரி அடி வேணாம்னு சொல்ல அப்படின்னு இருந்தா, அவனை போயிட்டு நான் வந்து 4 பாட்டு போட போறேன், இந்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, வெறித்தனமா இருக்க போது எல்லாரும் என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பாட்டு இந்த டைம்ல ரிலீஸ் ஆகுது, இந்த பாட்டு இந்த டைம்ல ரிலீஸ் ஆகுது, இந்த ரிலீஸ் ஆன டைமுக்கு ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கேன், கீழே கமெண்ட் வர, அண்ணா 20 நிமிஷம் ஆயிடுச்சு அண்ணா, என்ன அண்ணா இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிறது. இவன் யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, யூடியூப் சேனல் ஒன்று வச்சுட்டு அதுல இந்த இதெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட மாட்டான். ஏன்னு தெரியுமா, நான் வந்து இதுல வந்து எனக்கு காசு பார்க்கணும் அவசியம் இல்லை, எனக்கு மக்களை வந்து நல்வழியில படுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ஒண்ணு சொல்றான். ஆமா, அவனுக்கு காசெல்லாம் வேணாம், அவன் ஓசி ஆயிட்டான். அப்படி பின்ன நீ சிங்கம் தான் பாட்டு போடுங்க, அந்த வேற ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு போடுறான்டா அவன். இது பாட்டு என்னன்னு சரியா தெரியல, ஏதோ ஒரு பாட்டு போட்டு அடிக்கடி அதை போட்டு ரொம்ப மில்க் பண்ணிட்டு இருக்கான். அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா, நான் இப்ப நாங்க பேசணும்ல, அது ஃபுல்லாவே அந்த சாங் வந்து பின்னாடி ஓடும் நமக்கு. சரி, இதான் மெயின் கேரக்டர்ஸ் குதியானை பத்தி கொஞ்சம் பேசிட்டு தான் உள்ள போலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதை பேசியாச்சு. வேற எதுவும் இந்த தாயலிகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா சொல்லுங்க. இப்ப சத்யா கூட அடிச்சிருக்காங்க, சத்யாவோ ஜேகேவோ யாரோ அடிச்சிருக்காங்க போல போட்டு, அதுக்கு ஏதோ ரிப்ளை போட்டிருக்காங்க. சத்யா ஒரு வீடியோ போட்டிருந்தாண்டா, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 6 வருஷத்துக்கு என்னால உட்காரவே முடியலடா, என்னடா என்ன கண்ணன்றாங்க. ஐயோ எக்ஸாக்டா
அவன் பேசுறது அம்மா சாப்பிட்டியா, உச்சா போயிட்டியா, பாப்பு நக்கிட்டியா, பாப்பு பாப்பு. எனக்கு இது நான் ஆர்த்தர் சுச்சா இல்ல செகண்ட் சுச்சா போயிட்டியா செகண்ட் சிச்சா என்ன செகண்ட் சிச்சான்னு என்ன பீரியட்ஸ் சொல்றானடா? ஐயா காலையில சில பேர் 2 வாட்டி போவாங்கல்ல, அது ஓ கேக்குறான் அவன். ஏய், ஏன்டா அப்படி பண்ண? அவன் வந்து ஜன்னி த ட்ரீமர் வெர்ஷன் 2.0. இவன் வந்து மூத்திர குடிக்கிட்டான். ஃபார் பெட்டர்ரா ஜர்னி தி ட்ரீமர் வந்து பேசாச்சு மாட்டான். நம்ம வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்கிப் பேசறான்டா. பண்ணிடலாம். இல்லடா இன்னொன்னு பண்ணியிருந்தான் பாத்தியா, நான் சாரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணி, நான் உண்மையாவே அந்த 6 நிமிஷத்தை வந்து நான் ஸ்கிப்பே பண்ணிட்டேன் சத்யாவோட இதுல. நான் அந்த வீடியோ மட்டும் ஒரு 2-3 நான் பார்த்தேன். ஆல்ரெடி இந்த மணிச்சோவா யாரோ போட்டிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ் அப்படின்னு போட்டு அவ்வளவு பேர் கட்டுப்பா போட்டிருந்தாங்க. ஐயா, ஐயா. என்னால முடியவே இல்லடா. ஐயா ஆனா கார்த்திக் ராஜ் கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லுங்கய்யா. நீ ஜட்டி 15,000 போடு, 7,000 போடு, பேண்ட் ஒழுங்கா போடு. ஜட்டி காட்டணும்னுக்காக போட வேணாம், கொட்டைக்காக போடு. கீழே விழுந்துரும் போல. பேண்ட் ரெண்டு ஜட்டி வாங்கி 2 பக்கம் ஷோல்டர்ல இந்த இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் துண்டு போட்டிருக்காங்க, அது மாதிரி கூட போட்டுக்கலாம். 7,000 ஜட்டி உயிரை 7,000 ஜட்டி வாங்கினா சேர்றா வச்சுக்கடா. ஏன்டா அதை வேற ஷோ பண்ணிக்கிறீங்க? ஜட்டி ஜட்டின்னு சொன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது மச்சான் யாரா வேணுங்களா? அதானே இந்த பச்சை பஸ்கார பசங்க என்ன பண்ணுவானுங்க, புதுசா ஜாக்கி ஜட்டியோ இல்ல வேற ஏதாவது காஸ்ட்லி ஜட்டி வாங்கினானுங்கன்னா இலக்கி விட்டு அப்படியே. சரியா? அந்த மாதிரி என்னாச்சு கேக்கலையா? இத கட் பண்ணி பேக் பண்ணி விட்டு ஓடிறான். நீ பச்சையா பாஸ் அவ்வளவுதான். உன பக்கி பார்ன்ஸ் அக்கௌண்ட்டே அடிச்சு தூக்கிடுவானுங்க எல்லாம் வந்து. சொல்லுவான் இல்ல பக்கி சொல்லுவான் இது மாதிரி, ஏண்டா கைதான் சரியாயிடுச்சு, ஏன்டா கட்ட வைக்க மாட்டா? இல்ல பச்சையா பாஸ் பசங்க அடிக்க வராங்க, இந்த கைய பார்த்தா விட்டுட்டு போயிடறானுங்க. பக்கிய புடிச்சு வச்சுட்டு மார்வல் போட்டோ அப்படிங்கிறாங்களாம். அப்படிலாம் சொல்லாத, பச்சை பாஸ்ன்னு சொல்லாத. எல்லாருமே இருக்கானுங்க, எல்லா சைட்லயுமே அந்த விஷயம் இருக்கு. நானே பாத்துருக்கேன். SRM என்ன பெரிய ஓகேமா என்ன 80,000 ஃபீஸ கட்டிட்டு அவங்க தான் ஜட்டியோட தான் சுத்துவாங்க. SRM பாரு இதுக்காக அது பேர்ல எடுத்து பரேட். இவங்களே வெடி வைப்பாங்களா, இவங்களே வெடி வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா? ரேபிஸ்ட் சேர்ச்சு ரேபிஸ்ட் அந்த இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ராமாபுரம்ல தயா பண்ணாங்க, அங்க கம்மியா தயா இருக்கும். நான் வந்து ராமாபுரத்துல இருந்திருக்கேன், கம்மியாலாம் இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதிகமா இருக்கும். இருக்கா இல்லையா? பண்ணுது பண்றதுதான் இருக்கு, ஆனா அவ்வளவா இல்ல. என் கிளாஸ்ல என்னோட ஃப்ளோர் ஓகேவா, என்னோட பிளாக் வந்து 5th பிளாக்னு நினைக்கிறேன். 5th பிளாக்ல 3 ஃப்ளோர் எல்லா கிளாஸ்லயும் பார்த்துட்டேன். எல்லா கிளாஸ்லயும் மேல வால் சீலிங் வந்து டெக்கரேஷன் மாதிரி கூலி போட்டிருக்கும். எல்லா இதுலயுமே ஃபுல்லா. ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்த்தா ஸ்டாஃப் ரூம்லயும் கூலி போட்டிருக்கும் மேல. அதெல்லாம் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன். ராமாபுரத்தை பொறுத்த வரைக்கும் காட்டாங்குளத்தூர்ல என்ன நிலமைங்கிறது உங்களுக்கே தெரியும், நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் போயிட்டு அட்மிஷன் எங்கேயும் போடுறீங்க, காட்டாங்குளத்துல போட போறீங்கன்னா, சார் ஒரு 5 நிமிஷம் இந்த கிளாஸ் எல்லாம் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் போய் பாருங்க. சைடு இந்த மேல அந்த வால் சீலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அந்த டெக்கரேஷன் பிடிக்கும். அப்பெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் போகும்போது அதெல்லாம் இல்லவே இல்ல. ஐயா அதை ஏமா தான் சேர்ந்திருக்கேன். அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உள்ள நடந்து போவீங்க காட்டாங்குளத்தூருக்கு. அப்ப சைட்ல செடியா இருக்கும். அந்த செடியில ஒண்ணு அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஸ்டார் ஷேப்ல ஒண்ணு இருக்கும். அதுல இல்ல இது இப்படி இல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி காட்டாங்குளத்தூர்ல வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு. அட்மிஷன் போட வந்திருக்காங்க. பொதுக்குள்ள பார்த்தா பசங்களும் ஒரு பையனும் ஒரு பொண்ணு உட்காந்து மேட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க காட்டாங்குளத்தூர்ல. அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது இதுல எல்லாம் போட்டாங்க. உண்மையிலேயே ஆமா. அந்த ஒரு சைடுல வந்து ஒரு புதற்குள்ள மேட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன தைரியம் இருக்கணும். அது வந்து இது மாதிரி இந்த பிரியாணி மேன் போய் இந்த கீழே கிடக்குற காண்டம் எல்லாம் மோந்து பார்த்தான், நக்கி பார்த்தான் தெரியுமா, அண்ணா நகர்ல போயிட்டு. அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போயிருக்கானுங்க, மாட்டிக்கிட்டானுங்க. அது அட்மிஷன் டைம் வேற, அதனால பிரச்சனை ஆயிடுச்சா, நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்களாம். பெரிய கேஸ் எல்லாம். இதுக்கே எப்படி சொல்றியே? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் SRMல படிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், வாரம் வந்துட்டு போன பண்ணிட்டு அந்த பையனே அவன் ஃப்ரெண்டு தான். அது புது ஸ்டடி மெட்டீரியல் வந்துருக்கு வேணுமானுமா. என்னடான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு தடவை தெரியாம வாங்கிட்டேன். பார்த்தா ஃபுல்லா வந்து அதுதான் ஒரு 2 பேஜுக்கு வந்து நல்லா படிக்கிறது இதுவா இருக்கும். உள்ள போனா ஃபுல்லா அதுவா இருக்கும். டே லூசு புது ஸ்கேண்டல் எல்லாம் விக்காத கேன புண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே. இல்ல அது வந்து இந்த SRMன்னு மட்டும் இல்ல, பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எல்லாத்துலயுமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குடா. இந்த அங்க இருக்கிற ஸ்கேண்டல்ஸ் இது பண்றது,
எஸ்ஆர்எம்ல நிறைய இருக்கு. எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர்ல வந்து நான் 100% சொல்றேன், ஒரு பேப்பர் எழுதி தரேன். பொண்ணுங்களுக்கு சேஃப் கிடையாது அந்த காலேஜ். முக்கியமா ஹாஸ்டல்ல வந்து சேஃபே கிடையாது. டேஸ் காலர் வந்தா கூட பரவாயில்ல, ஹாஸ்டல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப் கிடையாது. நான் எனக்கு கூட எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து அந்த இதுல படிச்சவங்க. அதாவது எங்க அண்ணன் அங்கதான் படிச்சான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல பொண்ணுங்களாம், அவங்க எல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் வந்து ஒரு 4 நாள் இருந்துட்டு அங்கேயும் தப்பிச்சு வந்துட்டாங்களாம். அண்ணே நம்ம வேணாம்னு கூட்டத்துல சொல்லிட்டு ஹாஸ்டல் காசே போனாலும் பரவாயில்ல. அதான் நம்ம கூட்டத்துல ஒருத்தன் வானபி நானும் உங்க கூட்டத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அவனும் இப்ப அங்கதான் போய் சேர்ந்திருக்கான். யாருடா சொல்றான்? ராஜா. ஓ கிவனா. அதான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தான், தேர்ட் இயர்ல இருந்து ஒரு நாயகன் பாப் மார்லி உதயம் ஆகிறான் அப்படின்னு பாடிட்டு இருந்தான். சரி, அதான் அந்த காட்டாங்குளத்தூர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த. இப்ப என்ன ஒண்ணு சொல்ல வந்தேன், தேவையில்லாம என் காலேஜ் வன்மத்தை நான் கக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்? ஏதோ காலேஜ பத்தி பேச வந்தோம்டா. இல்ல அந்த இதோ ஆமா ஏதோ ஒரு காலேஜ் பத்தி. என்ன காலேஜ் எனக்கே பிளாங்க் ஆகிட்டு பேசிட்டு இருந்தோம் நம்ம. என்னது ஸ்கேண்டல். சரி, அது இல்லடா, அதே நிக்காதடா. நான் அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம்னு ஒரு டாபிக் எடுக்கிறது முன்னாடி வேற ஒண்ணு பேசிட்டு இருந்தோம்டா. அதுவா? அது தெரியல. சரி ஓகே, ஞாபகம் வந்தா நம்ம பேசுவோம். ஐயா கார்த்திக் ராஜா தான் சொல்லிட்டு நீங்க போறதுக்கு பீஸ் மேக்கர் வர்றா. பீஸ் மேக்கர் வந்து படத்துக்குள்ள போறானா ஐயோ அப்படிக்கா. ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு படம். ஒரு ஹேண்டில் வித் கேர். நானே பயப்படுறேன்னா பாத்துக்கோ. ஆமா, ஊர்ல இருக்கிற பி படத்தை எல்லாத்தையும் பாக்குற ஒருத்தனே வந்து இந்த பி படத்தை பார்த்து பயப்படுறானா அந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் ரோஸ்ட் மட்டும் இல்லைன்னா அந்த படத்தை வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாத்திருப்பாங்க சத்தியம். நான்லாம் ஓப்பன் கூட பண்ணிருக்க மாட்டேன். நான் எனக்கு இது ஒரு முன்னில இருந்து ஒரு இது இருந்துச்சு, இந்த புகழ் இருக்கான்ல, இந்த யாரும் இந்த லிசனர் யாரும் இருந்தீங்க குக்கு வித் கோமாளியில ஏதாவது ஒரு புகழ் காமெடிக்கு உங்களுக்கு சிரிப்பு வருமா? நானும் வந்து மேரி வந்து எப்ப பார்த்தாலும் இந்த குக்கு வித் கோமாளி பாப்பா. நான் பக்கத்துல வந்து இந்த நானூறு ரவுடி நாள் ஒருத்தன் சாஞ்சி உட்காந்து பாப்பான்ல, அதே மாதிரிதான் உட்காந்து நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். உனக்கு வந்து மண்டெல்லாம் வலிக்கும், ஒரு மாதிரி பின் மண்டெல்லாம் வலிக்கும். இவ வேற என்னோட ஹாட்ஸ்டார் அக்கௌண்ட்ல பார்த்து வச்சிருவாளா, என் டிவி ஃபுல்லா கீழே ஃபுல்லா குக்கு வித் கோமாளி எபிசோட்ஸா இருக்கும் டிவில. எனக்கு அதை வேற பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வேற கேட்டான், ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சரி குக்கு வித் கோமாளிலாம் பாப்பியா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கான். அதுல போன ரவுண்டு செம்மையா இருந்துச்சுல அப்படிங்கிறான். ப்ளீஸ்லாம் எனக்கு காலை பிடிச்சி கெஞ்சினடா, என்ன வந்து அதில் கேட்காதீங்கடா, என்ன எவ்வளவு கேவலமான திட்டிங்க, சிம்பு பேன் கூட சொல்லிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஞாபகம் வந்துச்சு நான் எதை பத்தி பேச வந்தேன்னு. கார்த்திக் குமார் உமாலக்கா, அவனை அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவன் சொன்னான், என்ன சொன்னா, இது மாதிரி நமக்கு எனக்கு தெரிஞ்ச மக்கள்லயே மிக வந்து நேர்மையான மக்கள் அப்படின்னா ஒன்னா நம்பர் சிம்பு அப்படின்னாண்டா. அந்த வீடியோட தாண்டா எனக்கு வெறிய அடிச்சு அவனை பத்தி பேசியே அவனும் இருந்துச்சா. எப்படி எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கு அவன் மூளை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். சிம்பு வந்து அவன் தான் சிம்பு தான் இருக்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங்னு சொல்றான். அவன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறான். அந்த சைடு இன்னொன்னு, இந்த பீச்சாங்கையில நடிச்ச ஒரு ஆக்டர், அவர் பேர் RS கார்த்திகாடா. அவன் பேரு கார்த்திக் தான். அவர் பேரு கார்த்திக், RS கார்த்திக். அவன் என்னாச்சு இப்ப ரீசெண்டா என்னடா பெறப்பட்ட ஊபி தொகை 200. யாருடா சொல்ற? சிம்புவை பத்தி பேசும்போது சொல்றேன். எதுக்கு சொன்னாலே தெரியல. சரி சொல்லிட்டா விட்டுருங்க. காமெடி ஃபெயில்ட் விடு. காமெடியுமா? சரி, அவன் இந்த மாதிரி சொல்றான். இந்த கார்த்திக் என்னாச்சு, பீச்சாங்கை ஆக்டர் என்னாச்சு, அவர் வந்து அவனு கூட சொல்லலாம். சரி அவனா சொல்லலாம். அவன் என்ன பண்ணிருக்கான், அவனை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க, ப்ரொடியூசர்லாம் ஏமாத்திருக்காங்க. இந்த ஜின்னு ஒரு படம் வந்துச்சுல பேசி, அதை நீ பாத்தியா அந்த வீடியோஸ்லாம், அவனோட இன்டர்வியூலாம்? நான் அந்த படமே பார்த்தேன்டா. ஜின்னு நீ பார்த்தேன்னு தெரியும். அந்த ஜின்னு படத்தோட டைரக்டர் இருக்கான்ல, அந்த தாய்லி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அவன் வந்து அந்த இன்டர்வியூல வந்து சொல்லிருந்தான், பிரஸ் மீட்ல வந்து படம் எடுத்துருக்கான் தானே, அதெல்லாம். ஆமா 46ன்னு ஒரு படத்தை எடுத்து பயங்கரமா அந்த ப்ரொடியூசர் எல்லாம் ஏமாத்தி நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். அந்த விஷயத்துல இவன் வந்து சொல்றப்போ இவன் வந்து சொல்றான், அந்த RS கார்த்திக் வந்து சொல்றான், இது மாதிரி யாரோ ஒரு ஆங்கர் ஒருத்தன் கேட்பான், சரியா, நார்மலா பேசிட்டு தான் இருப்பான், அமைதியா தான் இருப்பான், ரொம்ப சைலண்டா இருப்பான். அவன்கிட்ட வந்து இது மாதிரி ஏன் உங்களால கரியர் ரீபில்ட் பண்ண முடியாதா, இது மாதிரி சிம்புலாம் பண்ணாருலங்க, சிம்பு என்ன மாதிரியான ஒரு கம்பேக் கொடுத்தாரு, வேற லெவல்ல கொடுத்தாரு அப்படின்னா டென்ஷன் ஆயிட்டான், விரல காமிச்சு இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ப்ரொஃபஷனல் ஆக்டர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கீழே சொம்ப ஃபேன்ஸ்லாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் நடிச்சிருப்பான், நடிச்சிருப்பான்.
சைடு ஆக்டர் நடிச்சிருப்பான்ல. அப்பலாம் வந்து வேணுக்குனே இதுக்கே வரமாட்டான், ஷூட்டிங்க்கே வரமாட்டானா, ஏமாத்துவானா, நிறையா ஃப்ராடு ம். பண்ணுவானா. அந்த AAA இஷ்யூலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவனோட மேல மிஸ்டேக் இருக்கிறதெல்லாம் எல்லாமே சொல்லியிருப்பான் வந்து. அவன் உட்காந்து எல்லாரும் சொல்றான், கீழே சிம்பு ஃபேன்லாம் கதறானுங்க வந்து, செம காமெடியா இருக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தா. அதுல கொஞ்சம் மெச்சூரா ஒரு மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அவனுங்கெல்லாம் வந்து சொல்றானுங்க, டேய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா, அவன் சொல்றது உண்மைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பான். சரியா இருந்துச்சு அந்த அந்த இன்டர்வியூலாம், ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு, எனக்கு ஹோல்சமா இருந்துச்சு. அதனால ரொம்ப ஒரு பீச்சாங்காய் படத்தை மறுபடியும் பார்த்தேன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு நான் வந்து அந்த இன்டர்வியூஸ்ல வந்து மெஸ்மரைஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற. பீச்சாங்காய் நல்ல படம் தான். சூப்பர் படம் தான் அது. நான்லாம் வந்து முன்னாடிலாம் பார்த்துட்டு என்னடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கேன்னு பார்த்த படம் அது. அந்த டைம்ல சிடி வாங்கி தான் பார்த்தேன். சிடி வந்து ஹெச்டிலாம் வந்து சிடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன். உண்மையா பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் செம்ம ட்ரெய்லர்ரா அது. அது பயங்கரமா செட் பண்ணியிருப்பாங்க அந்த மூட அந்த படத்தோட. அதை அதுல பாத்ரூம் என் கை வேலை செய்யுது, என் கை வேலை செய்யுதுன்னு கத்துவா தெரியுமா, சரியா இருக்கும் அது. வெளில இருந்து அந்த தாத்தா, தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ட்டு போவாரு. கட்டு பிரிச்சது அப்புறம் நான் சொல்றேன் அந்த மாதிரி. நீ சம்மந்த குதியே எல்லாமே தான் பேசுவியாடா பக்கினி. எதுவுமே என்னத்து என்ன என்ன டீமு என்ன மேட்ச் என்னமோ சொல்றடா இஷ்டத்துக்கு. சரி ஓகே சாரி கண்டினியூ சாரி. ஏதாவது மைண்ட்ல ஏதாவது பேசிட்டு இருப்பியா, டைலர் டேட்டர் மாதிரி ஏதாவது மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும், அதுக்கு பதில் சொல்றதுக்கு தெரியாம இங்க பேசிருவியா? அது ஆமா இருக்கலாம், மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கலாம். சாரி ப்ரோ. மிஸ்கம்யூனிகேஷனா தான் இருக்கு. சரி ஓகே, இந்த புண்ட படத்துக்கு வரலாம். அந்த புகழ் இது சொல்லிட்டு இருந்தேன். இந்த புகழை பத்தி எனக்கு வந்து கொஞ்சம் கூட அபிப்பிராயம் கிடையாது. இவன் வந்து இந்த படத்துல நடிக்கிறது, ரீசெண்டா ஏதோ ஒரு படத்துல வில்லனா கூட நடிச்சிருந்தான் போல, அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதெல்லாம் நடிச்சிருந்தேன். என் வீட்டுல பாத்துட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி தொண்டை கவ ஆரம்பிச்சிருச்சு, நான் வெளில வந்துட்டேன் வேணான்னு சொல்லிட்டு. சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேசிங் ராஜா 2 பார்ட் 1ஓட டைட்டில் வந்து ட்ரேட்மார்க் வாங்காம ஃப்ரீயா இருக்கு, இதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து எடுத்துருக்கானுங்க. இந்த படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டாங்கன்னு தெரியல, கிட்டத்தட்ட கண்டிப்பா ஒரு 1.5 கோடியாவது போட்டிருப்பானுன்னு வச்சுக்கேன். அந்த 1.5 கோடியை நீங்க படத்துல போட்டது கண்டிப்பா குப்பையில போட்டுருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பீயான ஒரு படம், ஒரு பி கிரேட் பான் கூட சூப்பரா எடுத்துருக்கலாம் இதை அந்த காசை வச்சு. என்னன்னு தெரியல எனக்கு, என்ன கருமம் இதுல வந்து. இந்த புகழ் வேற படம் ஃபுல்லா வந்து பொம்பளை மாதிரியே வரான். அவன் என்ன திருநங்கைன்னு கேரக்டரா, இல்ல என்ன அவன் உண்மையா பொண்ணா, இல்ல என்ன அது வேஷம் போட்டு நடிக்கிறானா, ஒண்ணுமே தெரியல. ஃபுல் படத்துலயும் வந்து பொண்ணு மாதிரியே வரான். வந்துட்டு அது பக்கத்துல வேற அந்த இவன் இருப்பான் காமெடி, நம்ம பேர் என்னடா, புகழ் கூடயே சுத்திட்டு இருப்பான்ல ஒருத்தன். 2 பேர், ஒண்ணு வையாபுரி சாம்ஸா, அப்படியே அவனை பத்தி தடவிட்டே இருப்பான்டா. வந்து அடிக்கடி கட்டி பிடிப்பான், கட்டி பிடிக்கிறப்பெல்லாம் பாம்பு சத்தம் வரும், என்னமோ ஒரு மாதிரி இருக்கும், டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் வந்து இதுல முகத்தை பார்க்க போதே தெரியும், பக்காவா அப்படியே மேக்கப்ல போட்டு விக் எல்லாம் அப்படியே மாட்டி இருக்கிறது பச்சையா தெரியும் அந்த முகத்தை பார்க்க போதே. எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இப்போ இந்த குக்கு வித் கோமாளி ரசிகர் மன்றம், இந்த ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் இருக்குல்ல, புகழ் ஆர்மி எல்லாம், இந்த புகழ் ஆர்மி எல்லாம் வந்து இந்த படத்துல போய் பாத்துருப்பாங்களா, என்ன மனசுல நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அது இல்லாம இப்போ 2 சீசனுக்கு அப்புறம் இப்ப யாருமே பெருசா பாக்குறது இல்ல குக்கு வித் கோமாளி எல்லாம். 2 சீசன் நான் வந்து ஒரு இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, நான் வந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்றேன், இல்ல ஒரு ஏதோ ஒரு பெரிய படம் சில்வர், அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கேன், நான் ஒன்னு பீஸ் பேக் எல்லாரையும் நான் பிரீமியர் ஷோ கூட்டு போவேன்ல, ஏன்னா நீங்க கூட இருக்கீங்க, பிரீமியர் ஷோ கூட்டு போவீங்க. இப்ப வந்து ஒரு படம் நடிச்சிருக்கான், இந்த பிரீமியர் ஷோ கூட்டு போய் என்னடா நினைச்சிருப்பானுங்க, எனக்கு சத்தியமா தெரியல. அவனுக்கு மூஞ்செல்லாம் வந்து எப்படி சிறுப்புல சாணி முக்கி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாங்களா, அது நான் படம் பாக்குறேன் ஃபுல்லா நினைச்சிட்டே இருந்தேன். ஏங்க இந்த மாதிரி படம் தான் நடிப்பாங்க. நீ போய் பாத்துன்னு வச்சுக்க, பன் பட்டர் ஜாம்னு ஒரு படம் நீ ரிலீஸ் ஆச்சு, இவா படம் பேர் என்ன, சுமாரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல நல்லா இல்லையாடா, அது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பெய்ட் ரிவ்யூ வந்திருக்கு. அப்படியா? சரி ஃபுல்லாவே இந்த படம் ஃபுல்லாவே அவனுங்க பட்டாளம், அந்த வினோத், இப்ப இந்த புகழ், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பானே மதுரமுத்துலாம் வருவான்டா, நினைக்கிறேன். பாலா இல்ல, இன்னொருத்தர் அந்த குள்ளமா ஒருத்தன் இருப்பான்டா, அந்த சரத்தோட யாரோ ஒருத்தன் இருப்பான், அதான் வினோத் அவன் பேரு. அது இன்னொருத்தர் கண்ணாடி போட்டு இருப்பாரு பாருங்க, கண்ணாடி போட்டு அந்த குடியார மாதிரியே பேசுவாப்புல, அவரும் இருப்பாப்புல. முல்லையா கோதர்ணமான்னு தெரியல அவரு. ஆமா, அந்த மொத்த வந்து படத்துல மூவி வெர்ஷன் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு, காமெடி எல்லாம். ஆனா அதுல கூட அப்பப்போ சிரிப்பு வரும்டா, இது ஆனா முடிஞ்சா சிரிச்சுக்கங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காண்டா காமெடி. எனக்கு ஒரு இடத்துல மட்டும் லைட்டா சிரிப்பு வந்தது. லைனா வருவானுங்கல்ல,
இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, ஐயோ 13வது பேரா 14வது பேரா அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அது மட்டும் கொஞ்சம் லைட்டா அதெல்லாம் நான் அதெல்லாம் பொறுமை இழந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கேன். முடியல நானே அப்படின்னு. படம் வந்து ஆரம்பிக்குது. சொல்றேன். ஸ்டார்டிங் ஓபன் பண்ணா புகழும் அவங்க கூட சேர்ந்த அந்த என்னது சோ கால்டு பாய் ஃப்ரெண்டும் உள்ள வராங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. வர்ண ஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து இறங்கி வராங்க. உள்ள வந்து பார்த்தா இவன் வந்து பொம்பளை கெட்டப்ல இருக்கான். ஆல்ரெடி நாங்க வந்து கேவலமா காரி துப்பி வர்ணிச்சோம்ல, அது எல்லாம் வந்து இருக்கு. அவன் வாய்ஸ் வேற இந்த குக்குவித்து கோமாளில இந்த வாய்ஸ்ல பேசுவான், அந்த பொம்பளை வாய்ஸ்ல. ஃபுல்லா அப்படிதான் பேசுவான். இல்ல இதே வந்து பொம்பளை கெட்டப்ல இந்த காமெடி நல்லா இருக்கும். அந்த அதிதி எதுல எல்லாம் பண்ணிருப்பாங்க பாரு, பூலு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். ஏன்னா அது டிவிடா, அது அதுக்கு 2 இருக்குல்ல. இந்த ராமர் கூட கேட்பார்ல, என்னடி வாய்ஸ் இது என்னடி வாய்ஸ் இது மாதிரிலாம், அதேதான். சரி, இது வந்து இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஒருத்தர் லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க என்னடான்னா சம்பந்தமே இல்லாம ஜாக்கெட் மட்டும் போட்டுட்டு புடவைய வந்து ஒரு மாதிரி கழுத்துல கட்டிட்டு வருவாங்க. அவங்கள வந்து பாத்துட்டு இன்னடி மறைக்க வேண்டியதெல்லாம் வந்து காமிச்சுக்கிட்டு காட்ட வேண்டியதை மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுவான். இந்த புகழ் வந்து பொம்பளை கெட்டப்ல இருப்பான்ல, ஒரு மாதிரியா இருப்பான்டா. அவனுக்கு வேணுக்குன்னே வந்து இந்த இதெல்லாம் போட்டு உள்ள பிராலாம் போட்டு ஒரு மாதிரி மேல இது பண்ணி ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி வீரஸ் பக்கா இருக்கும். ஆமா ஆமா, பேடிங் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பார்க்கவே அருவருப்பா இருக்கும்டா அந்த சீனுக்குள்ள வரும்போது. சரி, இந்த சீன்ல வராங்க. இது எல்லாமே தெரிஞ்சு ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளதான் எடுத்திருக்காங்க. ஏன்னா பின்னாடி இருக்கவங்க வெறிக்க பாத்துட்டே இருப்பாங்க பாரு. அந்த இதுல பாத்தீங்கன்னா எவனுமே வந்து கிரௌடே கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாம் பின்னாடி நின்று பாத்துட்டு இருப்பானுங்க. அவன் இஷ்டம் மாதிரி போயிட்டு இருப்பானுங்க. சரி, இது வந்து இது மாதிரி நான் சொல்றேன் மேடம், நான் வந்து கழுத்தை மூடுறதுதான் நல்லது, நான் மூடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். இவன் வந்து ஏய் கல்ட்ரின்னு சொல்லிட்டு கேவலமான வாய்ஸ்ல வந்து சொன்னோன்னே அனுப்பிச்சுட்டு பார்த்தா அந்த லேடி விடுங்க மேடம், நான் போகணும் மேடம், பின்னாடி துரத்திட்டு வரேன் மேடம், விடுங்க மேடம். அதெல்லாம் தெரியாது, இரு நான் உன்னை செக் பண்ணி ஆகணும், ஓகிட்டதான் ஏதோ இருக்குன்னு சொன்ன உடனே விமல் சார் வருவாரு. குலசேகர பாண்டியன் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை வந்து ரோட்ல வச்சு புடவைய உருவானுங்கடா. புடவைய உருவி இது மாதிரி இது பண்ணுவானுங்க. பார்த்தா விமல் பின்னாடி உட்காந்துருக்க திருட வந்து விமல் வந்து பின்னாடி ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அந்த செயின் வந்து அறுத்துட்டு போயிடுவான். அவ்வளவுதான். இவங்க வந்து இது மாதிரி என்ன கதை தெரியுமா, சிம்பிளா இதுல சொல்றேன். இவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, இவங்க பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனு, அந்த 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரைவலரி, பயங்கரமான ரைவலரி இந்த இதுல. இதெல்லாம் வந்து பீ கதை இது. சரியா, இங்க வந்து துரத்திட்டு போறாங்க, இந்த ஸ்கூட்டர்ல துரத்திட்டு போறாங்க. குலசேகர பாண்டியன் அப்புறம் வந்து அந்த பேர் என்ன, இந்த புகழ் புண்டா இருக்கான்ல, அவன் எல்லாம் துரத்திட்டு போறாங்க. துரத்திட்டு போய் பார்த்தா அந்த காமெடி இங்கதான் வந்து ஒரு பீக் காமெடி வருது. அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த கடத்திட்டு போன அந்த செயின் எடுத்துட்டு போனான் பாரு, அவனோட ஒய்ஃப், அவன் குடிக்கிறதுக்காக வந்து கடத்திட்டு போயிருக்கான். இவங்க எப்படின்னா விமல் வந்து இந்த ஊர்ல இருக்கிற எப்படி சொல்றது, ஊர்ல இருக்க திருடன்கள் எல்லாம் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் பட்டீஸா இருப்பாங்க எல்லாமே. இந்த ஆல்கோ இது என்னது பவாரியா கேங் எல்லாம் வந்து சமைக்க விட்டுட்டு இருப்பான். இதுல பேட் ஃப்ரெண்ட்லி காப் இவரு. ஆமா, பேட் காப் அஜித் குமார். ஆமா, மங்காத அஜித் சொல்லலாம். நான் வந்து இதை சொல்லலாம்னு நினைச்சேன்டா. அந்த அம்மா சாப்பிட்டாருன்னு நினைச்சா, அது என்ன படம், விசுவாசமா, வலிமையில வந்து இந்த கெட்டவங்க எல்லாம் பேசி திருத்தி வச்சிருப்பான் தெரியுமா கூட, அந்த மாதிரி சொல்றியா நினைச்சேன். சரி, இது மாதிரி வந்து இந்த கிளைமேக்ஸோட இதுதான் வந்து இதுல என்ட்ரியா பூ போட்டோன்னு அப்படியே பைக்ல அப்படியே நடந்து அப்படியே ஸ்லோமோல வருவாரு. ஸ்லோமோல வருவாரு. பின்னாடி எல்லாம் பூ எல்லாம் போடுவானுங்க. அதுக்காக அதை மறைச்சு கூட இருக்க மாட்டானுங்க. கேட்டா வந்து காசு ஆள் வச்சு அவனே வந்து என்ட்ரி கொடுத்துக்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலசேகர பாண்டியன் எல்லாம் சொல்லுவாரு. பேரு புண்டைய பாத்தியா, குலசேகர பாண்டியன், குலசேகர பாண்டியன் வந்து விமல், கூட இருக்கிறவன் வந்து புலி. குலசேகர பாண்டியன் வந்து இவன், குலசேகர பாண்டியன் வந்து புகழோட இது கீப்பு. ஐயா சொல்லுவான். சரி, ஓகே, சொல்லுவான். சரி விடுங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா விமல் வந்து அந்த செயின் அடிக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இவங்க போயிடுறாங்க. இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ரேப் பேட்டில் நான் ஸ்டார்ட் சொன்னது. அந்த ஒரு போலீஸ் இருக்கான்ல, அந்த இவர் இருக்கான்ல சிங்கம்புலிய வந்து எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க, தக்காளி எடுத்து அடிக்கிறாங்க. எல்லாரும் பின்னாடி எல்லாம் துரத்திட்டு வராங்க. எல்லாருமே வந்து ரவுடிங்க மாதிரி இருக்காங்க பயங்கரமா. அவங்க எல்லாம் வந்து ஃபுல்லா துரத்திட்டு வராங்க. இன்னைக்கு 5ஆம் தேதி சொல்லலையடா, டேய் சொல்ல மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே ஓடி வருவான்.
இவனுங்க வேற டேய் பாரு, கேட்டு பாருடா கேட்டு பாருடா. இது கிண்டி போலீஸ் ஸ்டேஷனா, இது வந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷனா. அந்த ஸ்டேஷன் வெளில வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்துட்டு சிகரெட் எல்லாம் குடிச்சுக்கிட்டு சுருட்டு எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு வெளில வராங்க. இவங்க உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஹைடெக்கான போலீஸ் ஸ்டேஷன். உள்ளார வந்து பயங்கர 4K கேமராவோட செட் பண்ணிருக்கோம். யார் யாரெல்லாம் வெளில வராங்க போறாங்கிறதெல்லாம் 4K கேமரால வந்து பல ஆங்கிள் வந்து நம்ம பார்க்க முடியும் ஒரே கேமரால. அந்த மாதிரிலாம் உள்ள செட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து விமல் வந்து ஒரு பீக் ஆக்டிங் மோனலாக் வந்து கொடுக்குறாரு. அண்ணா நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா, இன்னைக்கு இந்த சொல்ல மாட்டீங்களா, வெள்ளிக்கிழமைன்னு சொல்ல மாட்டீங்களா, நீங்க சொன்னீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு இது மாதிரி ஒன்னு கேவலமா ஒன்னு ஒரு இது சொல்லுவான்டா. இது மாதிரி ஃபர்ஸ்ட் தெரியாம வந்துட்டு யோ அப்படின்னு சொல்லிடுவான் அந்த சிங்கம் புலிய. சொல்லிட்டு அண்ணா விடுங்கண்ணே, ஆனா அப்பா விடுங்கப்பா அப்படிமா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியலையா. அது காமெடி. நானே உங்களை என்னன்னு கூப்பிடுறதுன்னா அண்ணன் கூப்பிடுறதா உங்களை அப்பான்னு கூப்பிடுறதா அப்படின்னு கேட்பான்டா. தேவையே இல்லாம மாமான்னு கூப்பிடுறதா, மாமான்னு கூப்பிடுறான். உங்க காலவழி. சரி வெளில வந்து எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க. இவன் உள்ள விமல் வந்து வெளில வந்து அப்பதான் வந்து டைலாக்ஸ் வார் நடக்குது. ஏய் நான் ஊர்லயே நான் தாண்டா எச்சக்குடி, நான் அடிச்சா நீ போயிட்டு தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரும் பீக் சவுண்ட்ஸ் பின்னாடி வேற லெவல் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த உண்டியல் இருக்கான்ல அவன் உட்காந்துருக்கான். உண்டியல் வந்துட்டு எப்பவுமே எங்களோட ராஜ்யம் எங்க கிட்ட வச்சுக்காத ஆயிடுவ பூஜ்யம் அப்படிங்கிறான். அதுக்கு விமல் வந்து மைக் வாங்குறான். பூஜ்ஜியம் அப்படின்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சைடுல பூஜ்ஜியம். ஆமாமா பூஜ்ஜியம் 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 அப்படி. அதுக்கப்புறம் விமல் என்ன பண்றாரு, டென்ஷன் ஆகுறாரு. டேய் என்ன ஓவால பேசுறீங்களா, எட்ரா குர்ரா மைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ மதினா நான் சுதிடா, நீ வவ்வால்னா நான் கோவாடா. சம்பந்தமே இருக்காது. நீ வவ்வால்னா நான் கோவாடா, இல்ல நான் வவ்வால்னா நீ கோவாடா, நான் காரப்பொரினா நீ சூரப்புட்டுடா, நீ சுறாப்புட்டுடா, நீ கெளுத்தினா நான் உளுத்திடா அப்படிமாடா. எல்லாரும் வந்துட்டு ஏ கெட்ட வார்த்தை பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. பக்கத்துல எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஏ புளுத்தி புளுத்தி புளுத்தின்னு சொல்லிட்டு சைடுல டான்ஸ் ஆடுவாங்க. கால ஒளி. சரி அது எப்படி தீத்துருவாங்க பாரு கொஞ்ச நேரத்துல. கெளுத்து ஆடுவாங்க. சரி இவங்க போட்டோம் நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு வந்துரோட பாட்டுக்கு போயிடுவாங்க திடீர்னு. ஆமா திடீர்னு பார்த்தா பாட்டுல எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. விமல் வந்து ஏதோ ஒரு அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, 2 மாசம் வந்து ரெண்டு தரலன்னு வானுங்க. சரி இவனுங்களை எப்படி அனுப்புறது, எப்ப உங்களுக்கு பின்னாடி சோறு போடுறோம் நீங்க போய் சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போய் ரிலீஸ் பண்ண போவானுங்க. ஆமா எல்லாரோடய டான்ஸ் ஆடுவான். இது எங்கேயோ ஒரு ரெஸ்டோ பார் எங்கேயோ ஒரு 10 நிமிஷத்துக்கு வாடகை எடுத்து ஒரு பாட்டு ஒண்ணு எடுத்திருக்கானுங்க எங்கேயோ உள்ள போயிட்டு. எனக்கு இன்னொரு பெரிய இது தெரியுமா, வித்யாசாகர் எப்பறம் இவ்வளவு கேவலமா ஒரு ஆல்பம் போட்டாரு. ஆமா வித்யாசாகர் மியூசிக் இருக்கு. அதுதான் இதுல பெரிய கொடுமையே. ஏன்டா இப்படி பண்றீங்க, இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் அடிச்சு நொறுக்கணும்னு ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்துச்சுடா வித்யாசாகர் மியூசிக். இன்னொன்னு இத வந்து இதுதான் ப்ரமோட் பண்ணானுங்களே அவனுங்க. வித்யாசாகர் தான் ப்ரமோட்டே பண்ணானுங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப கொடூரமா இருக்கும் பாட்டுலாம். அதாங்க ஐயா படம் எப்படி இருக்கோ அது பொறுத்து தானே பாட்டம் இருக்கும். இல்லடா அது சொல்ல முடியாதுடா, கருமண்டா அது. பாட்டு ஒரு மாதிரி கேட்கற மாதிரியாவது எழுதலாம்டா, ஒண்ணுமே பண்ண முடியல. அவர்தான் அவரு டச் அவர் பயங்கர ஒரு பீக்ல இருந்தாரு தான். அவர் பயங்கர பீக்ல இருந்தாரு. இப்ப வயசாயிடுச்சு டச் விடுறது. சும்மா அவர் பேரை போட்டு வேற எவனா மியூசிக் போட்டுட்டான்னு தெரியல. இதுக்கு அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க, இது அடுத்த சீன்ல வந்து ஒரு பவாரியா கேங் எல்லாம் வந்து உள்ள சிறையில வச்சிருக்காங்க. சிங்கம்புலி இங்க இருந்து ஓடி வந்து காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு வயிற்று காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு கக்கூசுக்கு போறாரு. ஜட்டி எல்லாம் தூக்கி போறதெல்லாம் ரொம்ப ஜூம் பண்ணி எல்லாம் காட்டுவாங்க. அது வந்து மிஸ்கின் பார்த்ததை வந்து மிஸ்கின் பேசுனதை வந்து பாத்துட்டாங்க. அவர் ஒண்ணுக்கு போறாரு கொட்டுக்காலியில. எனக்கு பின்னாடி போய் பாக்கலாமான்னு தோணுது. அந்த ஒண்ணுக்கே நான் பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவு நேரமா அப்படி பாரல. அந்த மாதிரி இவன் பேல்றதெல்லாம் வந்து ஃபுல்லா இது பண்ணி காட்டுறாங்க. உள்ள பார்த்தா பவாரியா கேங்க இருக்கானுங்க. யாரு இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டுல அந்த பவாரி கேங் தான் பின்னாடி ஆடுவானுங்க ஃபுல்லா. ஆளு கூட வந்து கேஷ் பண்ண முடியாம இவங்களே ஆடுவாங்க. என்ன பாட்டுன்னு கேட்கலாம். நீ தான் வித்யாசாகர்ங்களா, சரி என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறமா வந்து அந்த உள்ள வந்து சண்டை நடக்குது. பவாரியா சண்டை நடக்குது. இங்க வந்து பேண்ட் முடிச்சுட்டு வராரு இவரு சிங்கப்புலி வராரு. வந்து பார்த்தா தூக்கி போட்ட ஜட்டியை காணும். எங்க என்னோட ஜட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அன்றார் மட்டும் இருக்கு. பேண்டே காண வருமா? ஆமா ஆமா பேண்ட் காணன்னு தேடுவாரு. எங்கடா பேண்ட் எங்கடான்னு பார்த்தா உள்ள இருந்து வருவாங்க. இந்தா சார் ஓ பாண்ட் எனக்கு செட் ஆகலாம் சார், செட் ஆயிருந்ததுன்னா அப்படியே போயிருப்பா சார் அப்படின்னுவான். ஆமா பவாரியா கேங் வருவானுங்க. என்னடா இங்க செல்லுக்குள்ள இருந்தீங்க உள்ள வராங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களாம். எப்ப வேணா உள்ள வரலாம், எப்ப வேணா வெளில போலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருக்காங்களாம் பவாரியா கேங் புடிச்சு வச்சுக்கிட்டு. ஐயோ ஃப்ரெண்ட்லியா இல்ல, இவனுங்க என்ன பண்ணுவானுங்க,
தூக்கிட்டு போயிட்டு டேய் நீங்க போயிட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுங்கடா அதை பண்ணுங்கடான்னு சமையலாம் வச்சிருப்பானுங்க. சமைக்கிறதுக்காண்டி ஓபன் பண்ணி விட்டுருப்பானுங்க. அதான் ஓபன் பண்ணிக்காங்க. இவன் வந்து சொல்லுவான் இது மாதிரி சார் எங்கள்கிட்ட எங்க லாரியில இருக்கிற டயர் எல்லாம் வித்து நீங்க குடிச்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க, என் காசை கொடுங்க சார், எங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னோடனே டக்குன்னு சொல்லுவான், செப்பா என்னப்பா வீடு உங்க வீடு எங்க வீடு பிரிச்சு பேசுற, நம்ம அப்படியேப்பா பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான்டா. இவன்ட்ட போயிட்டு திருடன்ட்ட போயிட்டு நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேரு இன்னொருத்தன் பேர் தங்க பதக்கமா. இவன் பேரு இந்த போலீஸ் பேரு சாமிநாதன் பேரு. சாமிநாதன் பேரு தங்க பதக்கம். இவன் பேரு சிங்கமொழி பேரு தெரியல என்னன்னு. சரி அதுக்கப்புறம் வந்து இது சமைச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. விமல் வந்து ஒரு பயங்கரமா பீயான ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவார் வந்து, இது மாதிரி கஞ்சா கடத்துனீங்கன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட போறேன், போயிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. அவனுங்களோட கோவமா செய்யறானுங்க. அப்புறம் அந்த சைடு போய் பார்த்தா அப்படியே சொல்லிருப்பாரு விமலு, ஏய் இந்த மாதிரி வேற ஒருத்தன் வண்டி கிடைச்சிருக்கு, வேற வண்டி கிடைச்சிருக்கு, அதுல மாட்டிட்டு கிளம்புங்கடா அப்படின்னு வானுங்க. இந்த மாதிரிதான் சொல்லி இருக்கு. அப்படியாடா எனக்கு தெரியலடா, வேணாம்டா அப்படி சொல்லி நான் சொன்னதே இருக்கட்டும், நான் சொன்னதுதான்டா. ஹிஸ்டாரிக்கல் இன்அக்யூரசிஸ் எல்லாம் பாக்குறான்டா புண்டா. சரி சொல்லு. எப்படியே பேசிட்டு இருந்தா வச்சுக்கா, நீ இந்த பச்சை பாஸ் பசங்களை பத்தி என்ன பேசுறங்க ரீல்ஸ்ல போட்டுருவான். சைலண்டா இரு. சரி விடுங்க. அடுத்த சீன்ல வந்து பார்த்தா இங்கதான் வந்து காட்டுறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. இவர் வந்து ப்ரொடியூசரோட பையனா. நான் அப்புறமா தான் பார்த்தேன், ப்ரொடியூசர் சொந்தக்காரன் அவன். அதனாலதான் இவனை இவ்வளவு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க படத்துல. ஆமா ஆமா அந்த இன்னொரு அந்த இது வில்லன் அந்த ஹைட்டா இருப்பான்ல அவன் அந்த ஆரவ மாதிரியே இருக்கான்டா, லைட்டா அந்த மன நிம்மதியோட சந்தோஷமா வாழுங்க அந்த ஆரவ மாதிரியே இருக்கான். சத்யா அந்த கேரக்டர் பேர் சத்யா. இதுல சரி என்னவோ சத்யா வந்து என்ன பண்றான், பேரு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிக்க மாட்டாங்கடா. ரொம்ப உண்மையான பேரை சத்யான்னு நினைக்கிறான். அவன் பேர் அப்படியே வச்சிருவானுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல அப்படித்தானே வைப்பானுங்க. இந்த பீனிக்ஸ் ஒரு பி படம் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா ரீசெண்டா, அதுலயும் அது மாதிரிதான் சூர்யா அவன் பேரு. இந்த ஆரம்பத்துல இந்த விஜய் எல்லாம் அப்படிதான் பண்ணுவான். விஜய் வந்து அவனோட பேரை வந்து சூர்யான்னு பதிவு பண்ணிருப்பான், விஜய்னு பதிவு பண்ணிருப்பான். எங்கேயுமே அவனோட அந்த படத்துக்காக யோசிக்கவே மாட்டானுங்க எங்கேயுமே. விஜய் அஜித் மட்டும் எல்லா படத்துலயும் சிவா 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 மறுபடியும் சொல்லு யாரு வேணும், சிவா. இப்பதான் வந்து ஏகே வந்து அர்ஜுனா மாறிட்டு அர்க்கனா மாறிட்டு இருக்காரு. அர்க்கன் இவங்க வேணுக்குனே வந்து விக்கிபீடியா இதுல ஐஎம்டிபில போயிட்டு இவங்களே ஃபேக் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கானுங்கடா. ஊருக்கே தெரியும் இந்த படம் உருப்படாத படம்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு இதுல தேசிங் ராஜா 2க்கு இன்னொரு பெரிய ஒரு ஃபன் என்னன்னா, இந்த தேசிங் ராஜா 2க்கு விக்கிபீடியா பேஜ் கூட இல்லடா. அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்திருக்குடா அந்த படம். அதுல அந்த இது உள்ள போய் பாத்தீங்கன்னா போட்டோவே இருக்காது அந்த படத்துக்கு, வெறும் பிளாங்கா இருக்கும். இதுல போயிட்டு எழில் படத்தோட பிலிமோகிராஃபில போய் பாத்தீங்கன்னா இது ஆனா இந்த படத்தை வந்து எப்படின்னா இந்த ட்ரெய்லர் வந்தப்பே பயங்கரமா பேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்ரெய்லரை பார்த்தது ஒரு 200 பேர் பார்த்துருப்பான்னு வச்சுக்க, அந்த 200 பேருமே பயங்கரமா பேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா அந்த அளவுக்கு மோசமா கட் பண்ணிருப்பாங்கடா ட்ரெய்லரை. ஒரு மாதிரி பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் அந்த ட்ரெய்லர். ஏதோ போன் கேமரால எடுத்த மாதிரி இருக்கும். போன் கேமரா எடுத்த மாதிரி இருக்கும். கட்டு வந்து இதுல கட் பண்ண மாதிரி எடிட் பண்ணி கட் பண்ண மாதிரி எல்லாம் இருக்காது. சும்மா கேப் கட் நல்லா இருக்குமே. இந்த விட்மேட் இந்த கைன் மாஸ்டர்ல முன்னாடிலாம் இந்த வாட்டர் மார்க்கோட கட் பண்ணுவோம் தெரியுமா ஒண்ணு, அந்த மாதிரி இருக்கும். இன்ஷாட்ல பண்ணிருப்பான். சரி வாய்ப்பு இருக்குடா, பண்ண கூட வாய்ப்பு இருக்குடா. பட்ஜெட் கட்டுக்காக அதுல பண்ணிருப்பானுங்கடா. ஆமா இந்த ஃப்ரீடம் படம் ரிலீஸ் ஆகலையாடா, பீஸ் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி டிக்கெட் புக்கிங் பண்ணி வராம போச்சு. அதனால அந்த ட்ரெய்லர் பயங்கர ப்ராமிசிங்கா இருந்துச்சு. பிரீமியர்லாம் போட்டு பிரீமியர்ல ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்து. பார்த்தேன் நானும். அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எதுனா சசிகுமார் படமா? சசிகுமார் படம் ஆமா. ஓகே ஓகே ஓகே. அது சசிகுமார் தான் சொல்லியிருக்கானே இது மாதிரி இது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி. அவன் வந்து இதுக்கு முன்னாடி காசுக்காக நடிச்சிட்டு இருந்தேன், இப்ப என் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன், இப்ப வெறும் எனக்கு படம் நடிக்கிறது மட்டும் தான் வேலை அப்படின்னு சொல்லியிருக்கான். இனிமே நான் கதையான படங்கள் மட்டும் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு தான் அடுத்த படம் நல்ல ரெட்ரோ ஸ்டைல்ல ஒரு படம் நடிச்சு ட்ரெய்லர் மட்டும் வந்துச்சு. நான் அப்புறமா அனுப்புறேன் பாரு. அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏது காமன் மேன் சொல்லிட்டு இருக்குமே அந்த படமா? அந்த படம் தான் ரிலீஸ் ஆகல. காமன் மேனா? போஸ்டர்லாம் ஒட்டிருந்தாங்கடா நிறைய இடத்துல, அதான் கேட்டேன். ஒரு 3 வருஷம் முன்னாடி காரின்னு ஒரு படம் வந்துச்சு, அது சொல்றியா? காரியா இருக்குமோ? ஏன்னா காரி வந்து ரூரல் படம், சாமி படம் மாதிரி வந்து சுப்பிரமணியபுரம் மாதிரி. அப்படி சொல்றியா? ஓகே ஓகே இருந்துச்சு அனுப்பு. இது வந்துச்சுடா அந்த நானான்னு சொல்லிட்டு இவனோட ரம்மி குமாரோட ஒரு படம் கூட வந்துச்சு.
ரம்மி குமாரோட ஒரு ட்ரெய்லர் இருந்துச்சு. 2 பேரும் வந்து டபுள் ஹீரோ மூவி. நானா, ஓ படம் பேர் நானா. அதெல்லாம் வந்து அதான் ஒரு 2 இருக்குமோ இல்ல இது நான் வந்து பார்க்கணும். மாடர்ன் மூவி இது. ஓகே ரம்மி ஓகே குமார் ம். நான் மாசா இருப்பாரு பார்க்கணும். இதுல. இது எப்படி ஆமா சொல்றது, ஆமா அந்த ஆமா ஆமா சன் டிவில தான் இருக்கு. நானானு சன் போட்டு டிவி ஆமா. அந்த ஒரு படத்துல இருப்பானடா சசிகுமார் வந்து, இப்ப ஒரு 2 டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பானே, அந்த படம் பேர் என்ன? சசிகுமார் டபுள் ஆக்ஷன் போராளின்னு அதான்டா. ஒரு படம். இல்லடா, ம். சசிகுமார் இல்லடா, சரத்குமார். சரத்குமார் டபுள் ஆக்ஷனா அது சண்டமாரதம் சண்டமாரதம் கெட்டப்ல எல்லாம் வருவாரு இந்த ட்ரெய்லர்ல. சரி காமெடியா இருக்கும். போலாம் பாத்துனா. நான் அனுப்பியிருக்க பாரு பகைவருக்கு அருள் வாய்னு. அண்ணா தண்ணி கேன் போட வந்திருக்கு பாக்குறேன். டேப்லெட். அந்த படம் தான் நினைக்கிறேன். அது தண்ணி கேன் படம் வந்திருக்கேன், அந்த படம் தான் நினைக்கிறேன். அது அந்த படம் தான். அந்த படம் எங்க ஊர்ல தான் அதெல்லாம் எடுத்தது. கும்பகோணத்துல தான் எடுத்தேன் இந்த அப்படியா? படம். அதெல்லாம் சூப்பரா ரோஸ்ட் பண்ணலாம்டா. சரி கண்டென்ட் இருக்கு அதுல. நானே 2 ஓபாலிஸ்டா 3 தடவை அவங்க ஒரு பாத்துருக்கேன். செய்வாங்க. ஓபாலிஸ்டா அது பேரு. அவங்க செய்யற குண்டு பேர் வச்சிருக்காங்க. என்ன இருந்தால் படம் வந்தபோது ரெண்டு படம் இருக்கும்ல, பின்னாடி இதுவும் இருந்துச்சு. அப்படி பார்த்த படம் அது. என்ன இருந்தாலோட ஆமாண்டா, இந்த ட்ரெய்லர் வந்து இது மாதிரி தான்டா இருக்கு நீ சொன்ன மாதிரி. பாரு அது ரிலீஸே ஆகல, 3 வருஷம் ஆகுது. ட்ரெய்லர் ஆனா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எங்கடா அனுப்பியிருக்க? அவன் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கான். சரி ஓகே, நம்ம வந்து மறுபடியும் இதுல வருவோம். நம்ம சத்யாவை போய் மீட் பண்ணாரா, மீட் பண்ணப்போ வந்து இது மாதிரி இந்த குடி அப்படின்னு சொல்லி விமல்கிட்ட கொடுக்குறாங்க. பெரிய வில்லன் கேங் மாதிரி இருக்காங்க எல்லாரும். பின்னாடி பார்த்தா பீஸ் மேக்கர் மாதிரிலாம் ஒருத்தன் நிக்கிறான். பார்த்தோன்னா டோலக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி அவன் சொல்றான், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றான். இது மாதிரி உன்னை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஏசி வந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேரு சந்திரலேகா. அவங்க வந்து வேலன் காலேஜ்ல படிச்சவங்கடா அப்படின்னா பார்த்தா எக்ஸ் லவ்வர், விமலோட எக்ஸ் லவ்வர் தான் அவங்க. ஐயோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சரக்குலாம் அடிச்சுட்டு இது மாதிரி அவ வந்தா எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவாசா இருக்கு ரொம்ப. இதுக்கப்புறமா வந்து அதாவது சொல்றான் அவன், ஒரு ஜேர்னலிஸ்ட வந்து பத்தி ஒரு நியூஸ் வரும், அதை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். அடுத்து பார்த்தா ஒரு பொண்ணை கடத்திட்டு வருவான். இந்த ஹீரோ, இந்த வில்லன் மாதிரி இருக்கான்ல, இவன் வந்து ஒரு பொண்ணை வந்து தோல்ல தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல பார்த்தா இவங்க நல்லா நாமெல்லாம் போட்டுக்கிட்டு வடக்கனுங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறானுங்க. இது மாதிரி இந்த இடத்த எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறானுங்க சம்மந்தமே இல்லாம. அவங்கள்ட்ட எப்படி சொல்றது, இந்த தயலு தான் அந்த பொண்ணை வந்து கடத்தி வாயில டேப் ஒட்டி கூட்டு வந்து வச்சான். அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து மறுபடியும் இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி அந்த பொண்ணோட இவன் லவ்ஸ் ஆயிடும். இந்த பொண்ணு பார்த்து சிரிக்கும், வாவ் வாட் அ மேன். எனக்கு என்னமோ இது சரியா படலை அப்படிமா. ஓகே அப்படின்னு ஆமாடா, அங்க வந்து சொல்லுவான்டா. அதான் எனக்கு ஒரு சொல்லு பக்கி. அவங்க கோவம் தானே படணும். தூக்கிட்டு வந்து அடிமேல வச்சு தூக்கி கூட்டு போறியா, உங்க அறிவு போட்டாரு. நான் தான்டா கோவப்படணும். அதுக்கப்புறம் ஒரு மெலோடி பாட்டு ஒண்ணு போட்டிருப்பாரு வித்யாசாகர். ஆமா யோயோ இது அதுல வேற ஒருத்தன்டா பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டா பண்ண மண்டை இந்த ஃப்ரைட் அடிக்கிற மாதிரி வந்து போல வச்சு முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்து வைப்பான். அவன் டப்புன்னு தலையில அடிச்சு மண்டுன்னு குத்தி அமுச்சு விட்டுருவானா. அப்ப பார்த்தா இந்த பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு போவான். எப்படி வந்து நான் அழைச்சிட்டு வந்தேன்னா அப்படியே நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு கழுத்துல தூக்கி கூட்டு போவான். ஒரு மாதிரி ஒரு ராஜா காலத்து செட்டப்ல வந்து ஒரு பாட்டு மெலடி சாங். எதுக்குடா மெலடி சாங்? ஏன்டா அவன் கடத்தல் காரன்டா, அவன் கிட்னாப் பண்றான். அவன் கழுத்துல அந்த வடக்கனுங்க வந்து அந்த பொண்ணோட கழுத்துலயும் நெஞ்சிலையும் மிதிப்பானுங்கடா. அப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஒண்ணும் பண்ணாம இப்ப வந்து லவ் சாங் ஆடிட்டு இருப்பான் இவளோட உட்காந்துக்கிட்டு. லவ் சாங் ஒரு 4 நிமிஷம் ஸ்மட் எல்லாம் தெரியும்ல, அதோட கான்செப்ட் எப்படிதான் இருக்கும். அப்படியா? அப்படின்னா என்னடா? ஸ்மட் வந்து இது டார்க் ரொமான்ஸ் புக்னு சொல்லுவாங்க. ஓ அதுவா? ஓகே ஓகே. அதுல பாதி எராட்டிகா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது ஒரு தனியான பெட்டிஸ்டா அது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ளீஸ் பண்ணுங்க. ஆமா, நான் பாத்துருக்கேன் இது மாதிரி நிறைய. இது வந்து இது மாதிரி பீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சோன்னே அதுக்கப்புறமா ஒருத்தன் ஒரு இது நான் பாத்துருக்கேன். ஒரு எராட்டிக்கால என்ன ஆகும், அந்த பொண்ணை வந்து இவன் பொண்ணை வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேவா? போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பொண்ணை கடத்தி வச்சிருப்பான். சரியா? கடத்தி வச்சு இந்த பொண்ணை வந்து கத்தியால குத்தி போட்டுருவான். சரியா? குத்தி போட்டு போயிடுவான். அப்ப இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், இவனோட கதையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவனை லவ் பண்ணும். ஏன்டி அவன் கத்தியால குத்தி சாவ கிடந்தா இப்ப அவனை தேடி போய் லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப அது கொலை பண்றதான்டா. இது வந்து அவன் தெரியாம பண்ணிடுறான்டா. இவன் வந்து தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து கத்தியால குத்தி கீழே தள்ளி விட்டுருவான்டா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணும். ஒரு எராட்டிகா புக். எல்லாம் பைத்தியம்டா, எல்லாம் ஓடுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது. அப்படித்தான்டா
சில இதெல்லாம் வந்து சப்மிசிவா இருக்கிறதே ஃபுல்லாவே எழுதிருப்பாங்கடா. எழுதுனா சப்மிஷனா எழுதுவாங்க. அதான்டா அந்த 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே எல்லாம் பார்த்துருப்பீல்ல. 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே, அந்த 365 டேஸ், அந்த மாதிரி படங்கள் தான் வந்து அது புக்கு விதத்துல நிறைய இருக்கு. படமா ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல இருக்கிறது அப்படியே விஷுவலா காட்டுறது. ஏன்னா அவ்வளவு அளவுக்கு மோசமான இருக்கும். கேஸ் வாங்கிரும். கேஸ் ஆயிடும், பெரிய கேஸ் ஆயிடும். அது நெட்ஃபிளிக்ஸ் கூட, இந்த பியா எடுக்கிற நெட்ஃபிளிக்ஸ் கூட வந்து அந்த இதை தயங்க மாட்டான் எடுக்கிறதுக்கு. தயங்குவான் எடுக்கிறது. ஆமா. சரி, ஓகே. அடுத்த சீன்ல வந்து நம்ம இவங்க வந்து அந்த இது சொல்ல மறந்துட்டா, அந்த சிங்கப்புலியோட பேரு வந்து பள்ளிக்கொண்ட பாபு. பள்ளிக்கொண்டா பாபு. பள்ளிக்கொண்டா பாபு. சரி, இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மார்க்கெட்டு பாண்டி இருக்காங்க. மார்க்கெட்டு பாண்டி வந்து வெளில வரான். அதனால வந்து புகழ், அதாவது இந்த இதுல வந்து ஏதோ ஒரு பேர் வச்சாங்களே, சரி என்ன இடவோ அந்த புகழ். அப்புறம் வந்து புகழோட அந்த கீப் இருக்கான்ல, ஒருத்தன் கூடயே இருப்பான்ல, அந்த சைடு செட், வர்ணாஜாலம் சொல்லலாம். சரி, வர்ணாஜாலமும் அந்த புலியும் வந்து மார்க்கெட் பாண்டி கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. சரியா, அங்க நின்றுட்டு இருக்கும்போது இவனை எப்படியாவது நம்ம விமலை வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. கரெக்டா அப்ப விமல் வருவான் கூட. விமல் எப்படின்னா, விமலுக்கு வந்து இது சூத்துல யாராவது உரசிட்டே உட்கார்ந்து இருக்கணும் அந்த படத்துல. ஏன்னா பின்னாடி அந்த செயின் ஸ்நாச்சரை வந்து சூத்துக்கிட்டே வச்சுட்டே கூட்டுவான். எப்ப பைக்ல போனாலும் பின்னாடி உட்கார்ந்துருப்பான் படம் ஃபுல்லா. ஐயா அட பாத்தீங்களா, புகழ் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், இவன் டக்குனு இடியா போ அப்படின்னு வந்துருவான். ஆமாடா, கரெக்டா அந்த புல்லட்டை தூக்கிட்டு இடியாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். சரியா, அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி அந்த செயின் ஸ்நாச்சரை தான் வந்து இவன் வந்து இதா வச்சிருப்பான். பார்த்தா அப்புறம் வந்து பார்ப்பாங்க, இங்க வந்து ஒரு பாடி வந்து ஒன்று உளுந்துருக்கு. யாரோ ஒருத்தன் வந்து இவன் மார்க்கெட்டு இவனை வந்து பாண்டியை வந்து எவனை வெட்டிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. மார்க்கெட் பாண்டியை வெட்டிடுறாங்க. முண்டை மட்டும் கிடக்கு. முண்டத்துக்கு பதிலாக ஒரு ஆட்டோட தலையை வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். எட்டமே வந்து பயங்கர பரபரப்பா போகுது. ஐயோ, யாரு வந்து மார்க்கெட் பாண்டியை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து இவங்களோட எல்லையில விழுந்துரும். அதாவது நம்ம இவன் இருக்கான்ல, புகழோட ஸ்டேஷன் எல்லையில வந்து விழுந்துருது. கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தா கூட அவன் தலையில கட்டி விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து இது மாதிரி யாரை நீங்க வந்து சஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இது மாதிரி நான் பள்ளிக்கொண்டா பாபுவை சஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். சம்பந்த குதிய நம்ம பக்கத்து ஸ்டேஷன்ல இருக்கிற பள்ளிக்கொண்டா பாபு தான் சந்தேகப்படுறோம். ஏன்னா அவர் தான் இந்த இதுல பாக்குதுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவான். அவர் பார்த்தா இது மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு அடுத்த போய் பார்ப்பாங்க. ஒரு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சத்யா ஒருத்தன் அந்த பாட்டெல்லாம் ஆடினான்ல, அவன் வந்து அவங்க கேங்கு தான் இந்த மார்க்கெட் பாண்டி. அவன் வந்து ஆக்ஷன் பண்றான், மார்க்கெட் பாண்டியை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப வந்து நம்ம இவர் வராது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மாமாவா இருக்கார்ல, மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அவர் வந்து வராரு. அவரெல்லாம் வச்சு காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம்டா. அவரெல்லாம் நார்மலா சும்மா ஏதாவது பேசினாலே சிரிப்பா வரலாம் நிறைய இதுல பாத்துனா. யாரு இதுல வருவார்ல, டேய் பிரேக் ஆகுதுடா பக்கி. அபிஷேக் அதானே, அபிஷேக், சூப்பர் அபிஷேக். அவர்தான். அவரு இந்த போலீஸோட வருவாரு. அந்த போலீஸ் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா சீமான் மாதிரியே இருப்பான்டா. அப்படியே நான் சீமான் கொஞ்சம் மார்க் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து இதுல நான் போடுறேன் பாரு, அந்த விசி சேட்ல கூட போடுறேன் பாரு, சீமான் மாதிரியே இருப்பான்டா. அப்படியே அவன் பாக்குறதுக்கு அந்த ஆளு. அது நான் போடுறேன் பாரு. இன்னும் படம் முடியலையான்னு கேக்குறேன். நாங்க கொத்த படம் இப்பதானே 20 நிமிஷம் ஆயிருக்கு. ஏர்போர்ட் கேட்டிருக்கான். அது பாரு, அந்த போட்டோ போட்டிருக்கேன் பாரு, அதுல வந்து பக்கத்துல இருக்க சீமான் மாதிரியே இருக்கான்ல, ரைட்டா சீமான் கொஞ்சம் மார்க்கிங் பண்ண மாதிரியே. ஆனா அவன் கமிஷனர் சீமானு சரத்குமார் குழந்தை மாதிரி இருக்காங்க. கிராஸ் பிரீட், சாலா கிராஸ் பிரீட் அப்படிங்கிற மாதிரி. சரி, மார்க்கெட் பாண்டியை கொண்டாங்க. மார்க்கெட் பாண்டியை கொண்டது வந்து யாருன்னு சொல்லிட்டு அந்த இவனை தான் சந்தேகப்படுவாங்க. நம்ம அபிஷேக் இருக்காருல்ல, அபிஷேக்னு சொல்லுவார்ல, அவர் தான் வந்து சந்தேகப்படுறாங்க. அவர் வந்து சொல்றாரு, நான் ஒன்னும் பண்ணலடா, சொல்றதானே இங்க வந்தேன் அப்படின்னோடனே நம்ம சத்யா வந்து சவால் விடுறான். ஐயோ, கதையை மாத்திட்டீங்க நீங்க. நோ 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 நோ, அப்படி இல்ல. மார்க்கெட் பாண்டி இவனுங்க தனியா தேடிட்டு இருப்பானுங்க தலையை காணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஆனா இங்க இவர் கதை என்ன, இங்க அங்க இன்னொரு தலையில அந்த பாடி கிடக்குண்டா இருக்குது. ரெண்டும் வெவ்வேறு. ஆமா ஆமா. இந்த சத்யா இருக்கான்ல, இந்த சத்யாவுக்கு வந்து இந்த தர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனோட பையன் செத்துருப்பான். கடைசியில இது பண்ணுவாங்க. ஓகேவா? இவன் தான் கொண்டான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு சத்யா அங்க வந்து புண்டாங்கன்னு கொட்டைய நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கத்துவான். பையன் வந்து இதே நாள் அடுத்த வாரம் அவன் பையனை நான் அடிக்கிறேன்டா, அவன் பையனை அடிச்சு விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அப்புறம் வந்துட்டு நம்ம இவரு என்ன பண்ணுவாரு, அவர் பாலிடிக்ஸ் இதுல அரசியல் இருப்பாரா, அவர் வந்து கமிஷனர்கிட்ட மீட் பண்ணி, கமிஷனர்
எனக்கு என் பையனுக்கு வந்து எப்படியாவது நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, இதுக்காகவே ஸ்பெஷலிஸ்டா நாங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லுவாரு. இது அதாவது சீமான் சரத்குமார் கிராஸ் இருக்காருல்ல, அவர் சொல்லுவாரு சந்திரலேகா ஐபிஎஸ் அப்படிம்பாங்க. அங்கேருந்து ஒரு அம்மா வருது, எப்படி சொல்றது, அந்த வாணி போஜனுக்கும் மமிதா பைஜிக்கும் கிராஸ் பிரீடு மாதிரி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க பயங்கரமான ஆளு, அவங்க இப்படிதான் காப்பாத்திடுவாங்க அப்படிம்பாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிருக்க முடியாது, ஒரு அறிவா எதுவுமே பண்ணிருக்காது. எல்லா இடத்துலயும் கூட சிரிச்சுட்டே இருக்கும். எதுவுமே பண்ணிருக்காது, யாருமே எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாமே முட்டாள் தான் இந்த படத்துல, மூளை இல்லாதவங்க தான். விமல் சொல்லுவா போல, உனக்கு தமிழ்ல வந்து ஏ தெரியாது, நீலாம் எப்படி ஐபிஎஸ் ஆன அப்படின்னுவான். ஆமாண்டா, அது அவங்கதான் இந்த சம் அப் பண்ணிடுவாங்க படத்தை. சரி, இவன் வந்து இது மாதிரி இந்த ஐபிஎஸ் வராங்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், இந்த பொண்ணு வராங்க அப்படின்னா சரி புகழ் வந்துட்டு, புகழ் அந்த கீப் இருக்கான்ல, அவன் 2 பேரும் வந்துட்டு அவ அழகா இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் பக்கத்துல கீப் வந்து மேடம் அவன் உங்க லீக்குக்கெல்லாம் வரவே, உங்க அளவுக்கு வரவே முடியாது அழகுல அப்படின்னு சொல்லுவான். ஒரு மாதிரி ஒமட்டும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் வந்து புகழ் வந்துட்டு, டேய் தம்பி, நீ என்ன ஜூல கொரியால வந்து பாத்துருக்கியா? கொரியால மேட்டர் பண்றத பார்த்து இதை பார்த்து நீ உனக்கு புடிச்சு போச்சா இவனை பார்த்து அப்படின்னு பீஸ்டாலிட்டி ஏதோ பண்ணிருக்கான். சரி, அவன் வந்துட்டு புகழ் வந்துட்டு மேடம் என் பேரு வர்ணஜாலம் அப்படிமானா, இவன் வந்து எனக்கு டைம் இல்லை நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். மூஞ்சி வந்து செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எப்படியாவது இவ்வளவு ஏதாவது நம்ம இது பண்ணணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு உள்ள வருது, அண்ணனடை போட்டு வருது உள்ளார, அப்படியே பொறுமையா வந்துட்டு இது மாரி இவங்கதான் அது சந்திரலேகா, இவங்கதான் வந்து உங்க பையனை வந்து பாத்துக்க போறாங்க அப்படின்னு. ஆனா கேஸ்டிங் பண்ணிருக்காங்க பாருங்க, எந்த ஒரு ஆங்கிலையும் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இது மாதிரியே இருக்காது, போலீஸ் மாதிரியே இருக்காது, சும்மா காஸ்பிளே மாதிரி இருக்கும். இது மாதிரி எலெக்ஷன் இன்னும் 4 மாசம் இருக்குது, என் பையனை வந்து இது பண்றாங்க, என் கண்ணு முன்னாடியே பண்றாங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எப்படி சொல்றது, அந்த சைடு வேற ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. அங்க கரீம் பாய் இருக்காரு. கரீம் பாய் வந்து கரீம் பாய் ஃப்ரம் தரீம் பாய் மட்டன் ஸ்டால்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு. யாருக்கிட்ட அப்படின்னா, நம்ம அவன் பேர் என்னடா, சாமிநாதன் பேசுறாரு. இது மாதிரி சாமிநாதன் வந்து மாரி தலைகறி வேணும், தலைகறி வீட்டுக்கு கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த சைடு பாக்குறோம் நம்ம முல்லை கோதண்டத்துல இருக்காருல முல்லை, அவர் வராரு. மார்க்கெட் பண்டி நல்லா குடிப்பா, நல்ல சூப்பரான பேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல என்னெல்லாம் பண்ண, நல்லா குடிப்பா அப்படிங்கிறாரு. நான் எத்தனை தடவை சொன்னீங்க வராதுன்னு, கேட்டியா? இப்ப பாரு தலைமைய சொன்னா கேட்டு அவன் செத்து போயிடான், நாக்கு இப்படி தொங்கிட்டு இருக்குமா, சிரிக்கிறியா, சிரி எவ்வளவு வேணாலும் சிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை மட்டும் வெட்டி வச்சு அவன் தலையோட இது குடிச்சிட்டு இருப்பான். இவன் முல்லை வந்து உட்காந்து பாத்துனா கேவலமா தெரியும்டா, இவனை உள்ள உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு பச்சையா தெரியும்டா, உள்ள உட்காந்து தலையை மட்டும் இப்படி இந்த மேல அப்படி வச்சிருப்பாங்கடா. அவன் என்ன பண்றான், அவன் தலையை மட்டும் அறுத்து அவன் வச்சிருக்கான், அந்த தலையை எடுத்து குண்டான்ல போட்டு தலைக்கறி மாதிரி எடுத்து வச்சிடறான். இதுல வரும் தெரியுமா, முத்துராமலிங்கத்துல இதே மாதிரி ஒரு போர்ஷன் வரும்ல, அது செம காமெடியா இருக்கும்டா அது. இவன் என்ன பண்ணுவான், சிங்கம்புலி வந்து தலைக்கறி வேணும்னு சொல்லிட்டு இந்த தலையை மாத்தி வாங்கிடுவான். இது வந்து ரைட்டர் கொடுக்க சொன்ன தலைக்கறி சார், நீங்க ஏன் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, இந்த தலைக்கறி எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணி இவன் அதான் தலைக்கறி அங்கங்க சுத்திட்டு இருக்கோம். ஓகேவா, இவனுக்கு தலைக்கறி கொடுக்க வேண்டியது இவன் எடுத்துட்டு போயிடுவான். இந்த சைடு இந்த முல்லை இருக்கான்ல, முல்லையா கோதண்டமான்னு தெரியல, ரவுடின்னு சொல்லிக்கிறான், ரவுடி. அந்த ரவுடி என்ன பண்றான், அந்த தலையை எடுத்துட்டு வரான். அந்த தலையை வந்து பையில அந்த தூக்கு சட்டியில போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து, நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாது, நான் பயங்கரமான வேலையை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்க சாமிநாதன் கிறுக்கு குதி இல்ல இந்த படத்துல, அவன் வந்து இந்த தலைக்கறி தான் எடுத்துட்டு வந்திருக்கான் போல, அதனாலதான் கறி வாடை தான் அடிக்குது, கவுச்சு வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு, நீ உட்கார்றா, நான் வாரம் சாப்பிடுறதாண்டா, உட்கார்றா நீ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து சொன்னது இந்தாங்க தலைக்கறி, என்ஜாய் அப்படின்னுவான். இல்லடா, இவன் அந்த துள்ளாதமான துள்ளுல ஒருத்தர் ரூட் சொல்லுவானே, அவன மாதிரி கெட்ட போட்டு விட்டுருப்பான் இவனுக்கு, அவன் பேர் கோதண்டத்துக்கு, இப்படி இப்படி திரும்பணும் அப்படின்னு அந்த கெட்டப்பு போட்டு விட்டுருப்பாங்க. போனா ஐசோஸ் போணுமா, வா வா குந்து சொல்றேன் அப்படின்னுவான். அந்த அது அதுக்கு அடுத்து அங்க முடியுமா, அங்க முடிஞ்ச அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, இவனுங்க ஒரு பக்கம் வந்து சரி தலைய வந்து எடுத்துட்டு போயிடுவோம், இந்தாமா குடி, போயிட்டு என் வீட்டுல போய் கொடு, நான் பாத்துக்கிறேன், ஓ குடுத்துட்டா பிரச்சனை இல்லைல்ல அப்படி இப்படின்னுவான். நீ போயிட்டு அப்புறமேட்டு போய் காய்கறி வெட்டு அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பி விடுவாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம்னா இவனுக்கு வந்து டாஸ்க் போர்ஸ்க்கு எல்லாம் வச்சு, சார் உங்க பிளான் என்ன, அதாவது
இல்ல பள்ளிக்கொண்டா பாபு ரிலீஸ் ஆகி வந்து பிரச்சனை பண்ணுவானே, எதுக்கு அவன் என்ன ஆச்சு, அவனை நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கொண்டா பாபுங்கிறவன் இந்த கட்டையா இருப்பான், அவன் தான்டா அது. அந்த அந்த வினோத் அப்படியா? மார்க்கெட் வினோத் பாண்டி ஏதோ அடிச்சு அதான் மார்க்கெட் பாண்டி அடிச்சு கோமாலா போயிட்டான். இப்ப கோமால இருந்து திரும்பி வந்துட்டான். இவன் இன்னமேட்டு என்னன்னு ஆக போகுதுன்னு புல்லட்ல வரும்போது பாத்தியா சிரிப்பா இருக்கும். தட்ட புல்லட்டே ஆடும், ஐயோ கீழே விடுற மாதிரி போயிட்டு வருவான். அப்புறமேட்டு வந்துட்டு சார் எங்க சார் மார்க்கெட் பாண்டி ஊன்னு கத்துவான். டே மார்க்கெட் பாண்டியே செத்துட்டான் பண்ணவானே, கத்தி ஒரு பிரோஜனமும் இல்ல, நீ தலையை வேற காணோன்றாங்க, நீ தான் முதல்ல இருக்கிற, நீ தான் தலையை தூக்கியிருப்பேன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மதியது தலைக்கறியை போயிட்டு வீட்டுல போய் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுவான். அங்க போனா அந்த அம்மா வந்து இன்னைக்கு அமாவாசை, அதெல்லாம் நம்ம சமூகம் பண்ண முடியாது, சூத்த மூட்டு போ அப்படின்றாங்க. இவங்க வந்து அதுக்கு அடுத்து கரெக்டா அப்பதான் வர்ணஜாலமும் அவனோட கீப்பும் வரும். வந்துட்டு இங்க என்ன பண்ற, நீ என்ன அதுவா இதுவான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு காமி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கடுத்து அங்க அந்த தலை வந்து ஐஸ் பாக்ஸ்குள்ள போகும், ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு வருவான்ல, அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவன்கிட்ட போயிட்டு இந்த கறிய இந்த தலைக்கறி அப்புறமா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல வச்சுட்டு போயிடுவான்டா. நாளைக்கு காலைல ஏ2 ஸ்டேஷன்ல வந்து கொடுக்கல அப்படின்னுவான். அங்க இருந்து கண்டினியூ பண்ற பீஸ். அதான் அப்படி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவன் அவ பேர் என்ன, பள்ளிக்கொண்டா பாபுவை காப்பாத்திட்டாங்க இவங்க. இல்ல என்ன பண்ணுவாங்க, புகழ் ஸ்டேஷன்ல வந்து பள்ளிக்கொண்டா பாபு மேலதான் சஸ்பெக்டா இருக்கு, அவன் தான் இதை பண்ணிருப்பான் அப்படின்னு அரெஸ்ட் பண்ண வருவாங்களா. அவன்கிட்ட எதுவும் இல்ல, அவனே இப்பதான் கோமால இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி காப்பாத்திடுவாங்க. நீங்க எங்களை காப்பாத்தி கொடுத்துட்டீங்களா சார், இன்னைக்கு உங்களுக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, விமலை அவனை வச்சு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு பாட்டு, கேவலமா ஒரு பாட்டுறா, அங்க ஒரு பாட்டு முடிஞ்ச எல்லா பாட்டுமே கேவலமா தான் இருக்கும் இந்த படத்துக்கு. இல்ல இது வேற என்னன்னா, இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ் பெட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவன் வீட்டுல கொண்டு போய் கொடுக்க போவான். இது மாதிரி தலைக்கறி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே, எவன்டா அவன் புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு தலைக்கறி சாப்பிடுவான், திருட்டு பயில அவனுக்கு இது கூட தெரியலாடான்னு சொல்லி அடிச்சு அனுப்புவாங்க. அப்போ வந்து வெளியில தான் நம்ம சொர்ணஜாலம் வந்து இவனை அந்த வினோத்தை பிடிச்சி அடிக்கும் பாரு, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இப்படி சுத்தும் பாரு, அவன் வினோத் வந்து வா அப்படின்னு சொல்லுவான்டா. அதுக்கு வந்து இவன் ஜெலஸ் வேற ஆகுவான், நீங்க இவனை அப்படி அமுக்குனீங்கன்னா அவனுக்கு பிடிக்கதான் செய்யும், அவன் வேணானே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாறு இருக்கும்டா பாக்குறதுக்கே. ஐயா இத நான் ஆட் பண்றதுக்கே மறந்துட்டேன். அங்க என்னன்னா இவன் தூக்கி போட்டுருவான்ல, தலை கீழே விழுந்துரும். அத பாக்காம அந்த வர்ணஜாலத்தை பார்த்துட்டு அந்த தலையை வந்து உள்ள தூக்கி போட்டு மறுபடியும் மூடி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா தான் அந்த செல்லுல இதுல வச்சிருவானுங்க, ஐஸ் பாக்ஸ், அந்த ஐஸ் வண்டியில. அங்க இருந்து போகுமா. அதுக்கடுத்து இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு, உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, அரெஸ்ட் பண்றது இருக்குன்னு சொல்லிட்டு. சர்ச் வாரண்ட் தானே இருக்கணும், அரெஸ்ட் பண்றது எதுக்குன்னு தெரியல, சரி இருக்கட்டும். அது போக வந்து அந்த சேட்ஜி பாட்டு மாதிரி போட்டு கூத்தடிக்கிறாங்க. பக்கத்துல வந்து ஒரு அம்மா வந்து இது மாதிரி துப்பாக்கி சுடலாம் சத்தம்லாம் வருது, என்னன்னு தெரியல மேடம், நீங்க வந்து பாருங்கன்னு கமிஷனருக்கே போன் அடிச்சு சொல்லிடுறாங்க. ஐயா அது எப்போ நடக்கும்னு பாருங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐபிஎஸ்க்கு. அதுதான் நைட்டு 10 மணிக்கு சொல்லுவாங்க. இவங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு போயிட்டு அடுத்த நாள் காலையில வந்து இது மாதிரி நீங்க இவனுக்கு போன் அடிச்சு, தங்க பதக்கம் இருக்காருல அவருக்கு போன் அடிச்சு, இது மாதிரி அப்படியா நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தங்க பதக்கம் நீங்க வந்து காலையில என்ன பண்றீங்க, நீங்க வந்து புல்லட்டு எக்ஸ்பர்ட் டீம்லாம் வந்து எல்லாம் ரெடியா இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் மேடம் கரெக்டா அங்க இருப்பேன் அப்படிமா, ஃபுல் பண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு. ஆமா, அடுத்த நாள் காலையில லோட் பண்ணி கொண்டு வந்துருங்கன்னு அடுத்த நாள் காலையில வருவாங்கடா எல்லாம், இப்ப பயங்கரமான டீம் அப்படின்னு பார்த்தா அவன் 4 பேர் புல்லட்டை கூட்டிட்டு வருவான். அதான் காமெடி, இதெல்லாம் மதுரமுத்து ரைட்டிங் இதெல்லாம். இந்த படத்துல எல்லாம் 4 புல்லட்டை தூக்கிட்டு வருவானுங்க. தூக்கிட்டு வந்து பார்த்தா, மேடம் ஃபுல் புல்லட் பெட்ரோலோட இருக்கு மேடம், பயங்கரமா பண்ணலாம் அப்படிம்பாங்க. உள்ள போய் பார்ப்பாங்க, சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த ஏரியால எல்லாம் இது பண்ணிருப்பாங்க. விமல் தூங்கிட்டு இருப்பான். பார்த்தா விமல் தான் வந்து அந்த வேலையை பார்த்திருப்பான். ஐயா சாமிநாதன் எப்படி திரும்ப வந்திருப்பாரு, முன்னாடி குழந்தைய தூக்கி உட்கார வச்சுட்டு பைக்ல கூட்டு போவோம்ல, அந்த மாதிரி உட்காந்து வருவாரு இதுல. அது பரவாயில்ல, புல்லட்ட ஃபுல்லா லோட் பண்ணிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வர்றாரு. காமெடின்னு நினைச்சு எழுதிருப்பாண்டி அதெல்லாம். சரி காமெடி அவ்வளவுதான், தியேட்டர் தெரிக்க போதுரி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பான். நல்லா தெரிச்சது போ. கிளாமர் சீரியஸ் கூட வேற ஏதாவது தெரிச்சிருக்கலாம். அதுவும் பார்த்தா அப்படியும் தெரியல. சரி, அப்புறம் விமலை மீட் பண்றாங்க முதல் முறையாக. ஓ மை காட், சந்திரா நீயா? முதல் முறையாக இல்ல, மறுபடியும் மீட் பண்றாங்க. நீயா அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு இது மாதிரி இவங்கதான் ஏசிபி சந்திரலேகா அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி உனக்கு அறிவே கிடையாதுமா அப்படின்னு சொல்லி இதை பேசிட்டு இருப்பான்.
இது மாதிரி உங்க உங்க ஊரே வந்து முட்டாக்குதி ஊரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அந்த சைடு பார்த்தா நம்ம இவர் இருக்காருல சுவர்ணஜாலமும் அந்த கீப்பு இருக்காங்கல்ல கீப்பும் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. 4 ஆன்டிஸ கூட உட்கார வச்சுக்கிட்டு என்ன கேம் கையில தூக்கி தூக்கி போட்டு 7 கல் வச்சு விளையாடுவாங்கல்ல, அது என்ன கேம்னு தெரியல, டக்குனு மறந்துட்டேன். 7 கல் வச்சு கல்லாங்க விளையாட்டு இந்த மாதிரி வந்து அந்த பொம்பளை வந்து 2 பொண்ணு வச்சிருக்கா, நல்ல பெத்த காசா தர, அவ நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு, நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு வந்தா கால் வருது, இந்த மாதிரி வந்து எங்க சிங்கப்புலியை புடிச்சிட்டேன், சிங்கப்புலி தான் வந்து தலைக்கறி வச்சிருக்காரு அப்படின்மா. உடனே சிங்கப்புலி வீட்டுக்கு போனா உட்காந்து தலைக்கறி அப்ப தின்னுகிட்டு இருப்பாரு. ஏண்டி இதை யாருக்கிட்ட சொல்லிடாத, நமக்கு மட்டும் தான் தெரியும்னு சுத்தி இந்த ஸ்ட்ரைக்கர் எல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்து கிடப்பானுங்க அவனுங்க. அந்த பால் பஸ்டிங் ஒரு செந்தம் வீடியோல வர மாதிரி வாயில ஏதோ மாட்டி எடுத்துட்டு போவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பிடிஎஸ்எம்ல வர எதிராது வாயில அதெல்லாம் வாயில கட்டி தூக்கிட்டு வருவாங்கடா அவனை அரெஸ்ட் பண்ணி. ஒரு மாதிரி கேவலமா இருக்கும் அது பாக்குறதுக்கு. இதெல்லாம் எங்க இருந்தா நீங்க வாங்குறீங்க அப்படின்னு நானே யோசிச்சேன். அமேசான்ல பார்த்தேன். இல்ல இருக்கும் அதெல்லாம் இருக்கும். ஓகே இல்லடா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாங்கி இருக்குன்னு தான் சொல்றேன். எல்லாமே இல்லடா இது ஒரு வேலை அவனுக்கு. எல்லாமே வந்து பண்றதெல்லாம் பண்றது, கடைசியில வந்துட்டு இது பண்ணிடுறது. என் ஃப்ரெண்டு பண்ணா, நான் இல்லைங்க நான் பண்ண மாட்டேன், நானும் குட் பாய் அப்படிங்கிற மாதிரி. ஐயா அதுதான் உண்மை. என்ன நீங்க இப்பெல்லாம் சந்தேகப்படாதீங்க. எனக்கு பிடிஎஸ்எம் பண்ற வேலை எல்லாம் தெரியும்டா. இல்ல பிடிஎஸ் சொன்னாலே எனக்கு பங்களாதேசி ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் தான் ஞாபகம் வரும். டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட். இதுல நாய்க்கெல்லாம் வேற மைண்ட் வச்சிருப்பாங்க. ஏய் பிடிஎஸ் அது உண்மையிலே இருக்கிற அந்த மாதிரி நீ வேணா போய் செக் பண்ணி பாடுறா. பங்களாதேசி ஸ்டூடெண்ட்ஸ் டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் உனக்கு தெரியாது, போய் செக் பண்ணி பாரு. சும்மா ஓடு மாறிடாமா நீங்க பேசுற அடுத்து பேச. ஆனா அதே போல இந்த நாய் எல்லாம் இருக்குல்ல, நாய்க்கு வந்து மோட்டு போட்டு வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பானுங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, அதுக்கு வாய்ஸ் யாரு கொடுத்தது நினைக்கிறேன். டப்பிங்ல பிரச்சனை போல இருக்குன்னு நினைச்சிருந்தாங்களே. ஏன் எங்க காட்டும் போது யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நீ சொல்லி அது புகழ் தான் அது பேசுனது. ஏது மோட்டு போட்டு வாய்ஸா? மோட்டு போட்டு கிடையாது, இந்த வாய்ஸ் இந்த நாய் வாய்ஸ். இன்னொரு தடுப்பு என்ன தெரியுமா, புகழ் ஹீரோவா நடிக்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போனான். அதனால எனக்கு வந்து ஆமா அது ஜூ கீப்பர் தானே. அதான் ஆல்ரெடி பாட்டுலாம் வந்துருச்சு, பி மாதிரி இருக்கும் எல்லா பாட்டுமே. அப்போ அதுக்கடுத்து வேற என்ன ஆகும், அந்த நாயை வச்செல்லாம் காமெடி போடுவானுங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வண்டியில மேல ஏறி உட்காந்துக்கும், இங்க தாண்டா இருக்கு அறிவு கட்ட நாய்களா, இங்கதான் இருக்குன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், அதனாலதான் உட்காந்துட்டு இருக்கு, சல்ல கொடுத்து வளர்த்துட்ட நீ அப்படி இப்படின்னு வானுங்க. சிங்கம் புலியை பிடிப்பானுங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும், அந்த கமிஷனர் மீட்டிங் எல்லாம் நடக்குமா? பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து இது மாதிரி அது டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது ஆடுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. அது ஆட்டோட இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து கேனபிளா வந்து ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இல்லைன்னு சொல்லி ஓகே எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. எல்லாம் போய் பார்த்தா இது மாதிரி எப்படி சொல்றது, இவர் தான் குலசேகர பாண்டியன். இவர் வந்து அந்த அதாவது இந்த உங்க பையனை வந்து காப்பாத்துறாரு. என்னதுடா பேட்மேன் உள்ள மாதிரி அழைச்சிட்டு வருவாங்க சிங்கம் புலிய வாயில இதெல்லாம் போட்டு. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க வந்து இந்த அந்த ஜேர்னலிஸ்ட ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு மெண்டல் மாதிரி அவனே லவ் பண்ணிச்சுல, அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு இது மாதிரி அவங்க வந்து இவங்க சைடு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. இது சம்பந்தமே கிடையாது, கதையில எந்த விதத்துலயும் சம்பந்தம் கிடையாது. அந்த பக்கம் ஒரு இவன் வரான், ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அவங்க பையன் வரான். அவனுக்கு சுத்தமா நடிப்புனா என்னன்னே தெரியாது போல. அவனை என்ன ரோட்ல போறவனை பிடிச்சி நடிக்க வச்சிருந்தா கூட நடிச்சிருப்பான். அவன் பின்னாடி ஐயோ அவன் ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே கைய வீசிட்டு ஜாலியா வருவான். ஜாலியா வந்து ஒரு கார்ல ஏறிட்டு என்னடா நம்ம வண்டியை காணோம் அப்படின்னுவான். ஏதோ ஒரு வண்டியில ஏறிட்டு நம்ம வண்டியை காணோம். இல்ல வந்துட்டு அவன் உள்ள வந்துட்டு ஏன்னா நம்ம வண்டி இல்ல எங்க இந்த வண்டி தாங்க அனுப்புனாரு. அப்படியா சரி ஓகேங்க பின்னாடி உட்காருவான். அப்பா யார் பையன் எவனையா அமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரியே பேசுவான். பேசி பார்த்தா அந்த சைடு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு காலி ரோட்ல என்ன பண்றானுங்க, ஒரு 4 பேர் வந்து வண்டியில சுத்து போட்டுறானுங்க. சுத்து போட்டுனா இவன் என்ன பண்றான், இந்த பைத்தியக்காரன் இருக்கான்ல அந்த பையன், இதே போலீஸ் தரடா நிக்குது அவன் கூட நின்றானா, அந்த போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான்டா அவன். அவன் ஏதோ கெஞ்சா கடத்துறானுங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன விட்டுருக்கன்னு ஓடுவான். ஆமா அதே வர விமல் வந்து ஒரு பயங்கரமான பீக் ஃபைட்டிங்லாம் ஒண்ணு பண்றாரு, கும்பு ஃபைட்டிங்லாம். அது எல்லா ஃபைட்லாம் வந்து அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம்
ஸ்கெட்ச் சரியான ஸ்கெட்ச். அது படம் மாதிரி ஒரு சாவு ரோல் வரும். பார்த்தா படத்துல இருந்து வெளில எந்திரிச்சு சுட்டு தள்ளிடுவான். பிரகாஷ் ராஜ் ஒரு படத்தை எந்திரிப்பான, டக்குன்னு படமா இருந்து டக்குன்னு கண்ணு முழிப்பான. அதான் ஏச்சு வந்து டொப்பு டொப்புன்னு சுட்டுட்டு போயிடுவான். பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் இன்டர்வல் அப்படின்னு. ஆனா அந்த உண்மையை சொன்ன இந்த கார் இது பாருங்க, அது சிரிப்பு சரவடிகள். பிளான் எக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, பிளான் ஒய் ஃபாலோ பண்ணுங்க. இல்லடா அவன் ஃபர்ஸ்ட் சொல்லுவான், அந்த மீட்டிங்ல சொல்லுவான்டா விமல், இது மாதிரி என்ன பிளான் பண்ணி அவன் வந்து இப்போ ஒரு கேவலமான ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பான் அந்த ஹீரோயின் இருக்கால. இவர அவன் பேர் என்ன, விமல் பேர் என்ன, குலசேகரனா? ஆமா, குலசேகர பாண்டியன் என்ன பிளானுங்கிறத பிளான் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லணும், ஓகே அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவான். இவன் சொல்லுவான், இவன் என்னடா பிளான் சொல்றது, என்கிட்ட பிளான் ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கு, சி இல்லைன்னா டி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுதான் இந்த பிளான் இசட். சரி, அடுத்து என்ன பண்றான் இவன், நம்ம அபிஷேக் அப்படிங்கிறாருல, அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க தானே என் பையனை கொண்டுட்டாங்கன்னு சம்பந்தமே இல்லாம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எவனுமே உயிரிழக்க கூடாது, எல்லாரையும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆள் வச்சு அடிக்க கூட்டு போவான். அதுதான், அதாவது இந்த சீன்ல தான் நம்ம விமல் வந்து எவ்வளவு ஒரு பிரில்லியன்டான காய், எவ்வளவு ஒரு போலீஸ், எவ்வளவு பெரிய போலீஸ், எவ்வளவு பிரெய்னி காய், அதாவது மூளை ஒரு சூத்து வரைக்கும் இருக்குன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கேலக்ஸி ஸ்டார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா. ஐயோ, அது அதே போல வந்து என்னென்ன நடக்கும் அதுல, முதல்ல வந்து இவனுக்கு வருவானுங்க, வந்துட்டு ஒரு ரவுடியா டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் கிஸ் அடிக்கிறது, லிப்லாக் அடிச்ச ஒருத்தன் வந்து அவன் இல்ல அவன் வந்து இவங்க எல்லாம் மினிஸ்டரோட ஆளுங்க, இவன் பல்லாவரம் குள்ளமணி, இவன் தான் பல்லாவரம் குள்ளமணி, இவன் பயங்கரமான அழைச்ச, இவன்லாம் வந்து ஒரு ஆளை வந்து கட்டையை வச்சு அடிச்சு கொண்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்துட்டு இவன் யாருன்னு தெரியல, இவன் புதுசா இருக்கானே அப்படின்னா, இவன் வந்து கொடைச்சல் குமாரு அப்படின்னு சொல்லுவான். இவன் கொடைச்சல் கொடுத்து காலி பண்ணிடுவான் அப்படிமா. அன்சைடு இன்னொருத்த வந்து இவன் கரலா கட்ட கந்தன் அப்படிமானுங்க. ஒரு இடத்துல இது மாதிரி எப்படி சொல்றது, சொல்லுவாங்க, எவனாலும் உதட்ட கடிச்சு உறிஞ்சு பிச்சுருவான் அப்படின்னுவான். இவன் வந்து ஜப்பானு, இவன் வந்து முத்தம் கொடுத்துருவான், இவன் லிப்லாக் ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவெல்லாம் எப்படின்னா இந்த WWE வந்து இந்த இது மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி எல்லாம் ஒருத்தரும் அந்த கேமராக்கு நேரா வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பானுங்க. இவங்க எல்லாம் பயங்கரமானவனுங்க அப்படின்னா, உள்ள இருந்து மைக் ஒண்ணு வச்சிருப்பானுங்களா, அந்த மைக்கை வச்சுட்டு இது மாதிரி நான் 100 எண்ணுவேன், அதுக்குள்ள எல்லாரும் ஓடி அப்படின்னா, வெளில இருந்து வரத்தேன் இது மாதிரி நான் வந்து 10 எண்றேன், தெலுங்குல எண்றேன், அதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது அபிஷேக் வந்து சொல்லுவா போல, இங்க பாரு நான் 100 எண்ணுவேன், அதுக்குள்ள எல்லாரும் ஓபன் பண்ணி வந்துடணும். உடனே இங்க விமல் அதெல்லாம் வேணாம், கம்மி பண்ணுவான். சரி 50, இல்ல 50 எண்ணுவேன் அப்படின்னுவான். அதெல்லாம் இல்ல, இன்னும் கம்மி பண்ணு 25, இல்ல அதோட கம்மி பண்ணுவான். அதெல்லாம் இல்ல, நான் 25 தான் எண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல எண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போன்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாணத்துல எல்லாம் ஆடும்போது புகை மிஷின் வரும்ல, அந்த புகை மிஷினை போட்டு இவங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்து போய் அடிப்பாங்க. 25 தெரியுமா வச்சுக்கே, இது வந்து ஒண்ணும் இல்ல, இது வந்து லியோல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இது வருதுல, ட்ராப் வச்சு விஜய் வந்து பிடிப்பான்ல எல்லாரையும், அந்த மாதிரியான வருது. ஜஸ்ட் அவங்க இதுல வந்து ஒரு இடத்துல ட்ராப் செட் பண்ணிருக்காங்க, அந்த ட்ராப் வச்சு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அது ஒண்ணு ஆகும். அப்புறமேட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வீரப்போன்ட்டான்னு கத்திக்கிட்ட கிடப்பாடுங்க. ஆமா, முடிச்சு கதை அப்படின்னு. தம்பி எத்தனை பேர் இருக்கீங்க? மொட்டை ராஜேந்திரன். ஆமா, மொத்தமா 25 பேர் இருக்கும். இது மாதிரி மினிஸ்டர் எல்லாமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான். உள்ள வந்துட்டு எங்க அந்த பவாரியா கேங்க அப்படின்னா, இது மாதிரி அவங்க எல்லாம் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தானுங்க, காணும் ஆடுவானுங்க. இது மாதிரி எல்லாரும் சைலண்டா இருக்கணும் பிரியாணி தம் பிரிக்கும் போது அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுவான். அதுக்கு வந்து பிரியாணி பத்தி பேசிட்டு இருப்பானுங்களா எல்லாரையும் வந்து உள்ள எடுத்துட்டு போக சொல்லி ரீல்ஸ் பண்ணுவான். வேற போன்ல சொன்னான், ஏன்டா 12 பேருக்கு தான் பிரியாணி சொன்னேன், வெளியே 19 பேரே சேர்த்து சொல்றேன், அதெல்லாம் இல்ல என்னால பண்ண முடியாது. உள்ள வந்துட்டு ஆம்பூர் முபாரக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யறதுக்கு அவங்க எல்லாம் இன்ட்ரோ இது கொடுத்துட்டு இருப்பான். ஒரு பாம்புன்னு நினைச்சா அது உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது என்னது கிராம்பு, அதாவது அஞ்சரை பெட்டி மாதிரி சைட்ல எல்லாம் வச்சிருப்பான். அதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருப்பான். ரொம்ப சொல்லு கடுகெல்லாம் போடுவான் அவன். பிரியாணி இருக்கு எனக்கு உள்ள இருந்து ஏதாவது எடுத்து போடுவான் எல்லாத்தையும். அப்புறம் வெளில பாத்தீங்கன்னா இவங்க பாம்பு எல்லாம் வச்சிருப்பானுங்க. இந்த பாம்பு வந்து இவங்க தண்ணி அடிச்சு இது பண்ணிடுவாங்க. எல்லாருமே தண்ணிய மேல அடிக்கிறது அடிச்சு எல்லாரையும் வந்து இது பண்ணிடுறாங்க, கில் பண்ணிடுறாங்க. ஐ மீன் கில் பண்ண விரட்டிடுறாங்க. இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் வேற வருது.
இது மாதிரி இவங்க எல்லாம் என்ன சார் பண்ணணும், பீப்புள் வந்து சேஃபாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க பொதுமக்கள்லாம். அந்த போலீஸ்காரங்க பண்ணது தப்பு தான், கரெக்ட் தான் சார், இது மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றப்பானுங்க. ரொம்ப காட்டு கிரிஞ்சா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இந்த அரசியல்வாதிக்கு வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிஎம் பதவிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதுக்கப்புறம் அந்த கர்மம். ஐயா சிடி மாட்டிக்குவான். என்னன்னா இவனுங்க எல்லாம் தாய்லாந்துக்கு போயிட்டு நாங்க தாய்லாந்து பொண்ணுங்களோட குஜாலா இருந்தோம், அமனக்கட்டையோட இருந்தோம், அந்த சிடி எல்லாம் போயிட்டு தான் இருக்கு, ரிசைட் பண்ணிட்டு போயிரு, இன்னும் 4 மாசம் தான் எலெக்ஷன், அந்த சிடி கையில கொடுத்துரு அப்படின்னுவான். உடனே வந்து நான் பாத்துக்கிறேன், நான் தாண்டா கூல அப்படின்னுவான். போயிட்டு அங்க போயிட்டு என்ன ஆப்போசிட் டீம்ல போய் சேர்ந்துட்டியா நீனு, அது இதுன்னு கத்திட்டு கிடப்பாடுங்க. கத்திட்டு கிடந்தா அப்புறமேட்டு என்ன ஆயிரும், சரின்னு சொல்லிட்டு அப்பதான் மதுரமுத்து போன் பண்ண, மதுரமுத்து போனை பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சிடி பேங்க் ஆபீசர், பேங்க் ஆபீசர் சார், இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே, நான் வெளியே போறேன், நாளைக்கு சண்டே, நீங்க மண்டே வந்துருங்க அப்படின்னுவான். இதெல்லாம் வந்து சும்மா ஆவரேஜ் எஸ்பிஐ எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி, ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆவரேஜ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எம்ப்ளாயிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பீஸ் மேக்கர்லாம் பேங்க்ல இருந்தானே அவனும் அப்படிதான் இருந்திருப்பான், அவன் கூட இருந்தவனே அப்படிதான் இருந்தாங்களா, அவனே சொல்லுவான். அவன் கூட இருந்த பேங்க் எம்ப்ளாயி மேனேஜர்லாம் இருக்காங்களா அவங்க தள்ளிப்பாரு, என்னங்க போங்க எதுக்குங்க வேலைங்க பார்த்துட்டு கொடுக்குற 40,000 சம்பளத்துக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து ஒரு மீன் விற்கிற இடத்துக்கு போய் போறாங்க. மீன் விற்கிற இடத்துல போனா அங்க வந்து சத்யா இருக்கான். அவன் வந்துட்டு அப்பதான் சொல்றான், இது மாதிரி சத்யா கண் நெத்தியில வந்து கன் எடுத்து வைக்கிறான் அந்த சந்திரலேகா. ஏய் என்ன அவனை போய் அவனுக்கு சுடு போறியே, உன்னோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு, உன் தங்கச்சிக்கும் சத்யாக்கும் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. பார்த்தா பிளாஷ்பேக்ல பார்த்தா விமல் ஒரு பெரிய மோனலாக் கொடுத்ததுக்கு அப்புறம் பிளாஷ்பேக் பாக்குறாங்க. விமல் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறாங்கடா. இவன் கிட்டார் வச்சிட்டு இருக்கான், இவன் என்னடா காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறீங்க அப்படின்னு எனக்கு செம ஷாக்கா இருந்துச்சு. எப்படி இவன் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் தலைகீழ வச்சா கூட காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அவனை காலேஜ் ஸ்டூடெண்ட் பானுங்க. அப்புறமா வந்துட்டு சரி என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்தா பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி அங்க ஒரு பாட்டு, இவங்க வந்து லவ் சாங்லாம் வந்து பாடுறாங்க. இவனும் அந்த சத்யாவும் பாடுறாங்க. சத்யா வந்து இந்த ஹீரோ சந்திரலேகாவோட தங்கச்சியோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவன் சந்திரலேகா அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எல்லாம் யாரு ஐபிஎஸ். சரி ஓகே. அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி ஐஐடியில வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, இது மாதிரி பிரின்சிபல் என்ன கூப்பிட்டுருக்காரு, இது மாதிரி அவர் பையனை மீட் பண்ண சொல்லியிருக்காரு, கரஸ்பாண்டோட பையனை மீட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா இவன் சொல்லுவான், பொண்ணு அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லுவான். அங்க போய் பார்த்தா இவன் வந்து மருந்து கலந்து கொடுத்தா அவள் தப்பா நடந்துக்கிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துருவான். இவன் என்ன பண்ணுவா, நேரா போயிட்டு மேல மாடியில இருந்து குதிக்கிறதுக்கு போயின்னு மாடியில இருந்து குதிச்சிருவா, குதிச்சு செத்து போயிடுவா. ஓகேவா, இதெல்லாம் பெரிய எங்க சொல்றது, நீங்க என்னடா நினைச்சீங்க, எங்க ரைட்டிங் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல்லா மெடிக்கல் ஸ்கேம் எல்லாம் வைக்கிறேன் போடுறான் உள்ள, வேற லெவல்ல ஒரு கரப்ஷன் எல்லாம் வந்து வெளில கொண்டு வரான். மெடிக்கல் இல்ல, இது விவசாயிகளுக்கான ஒரு இது, அதாவது 1500 ஏக்கர் ஆமா 1500 ஏக்கர் வந்து அவங்க திரும்பி வந்து விவசாயம் பண்ணி கொண்டு வருவாங்களாமா. அதுக்கு இவர் ரிவெஞ்சா என்ன பண்ணுவாரு, எங்களோட ரியல் எஸ்டேட்ல நீ எப்படி வந்து பிசினஸ் தடுப்ப, எங்க தான் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அநாகரிகம் படத்துல வர சீன் அப்படியே எடுத்து வச்சிருவாங்க. இப்ப பாரு நல்ல விவசாயம் செழிப்பா இருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். டேய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு அங்கிட்டு அந்த பொண்ணு அபியூஸ் ஆயிடும், வீடியோ எடுத்திருப்பான், நின்னு ஒழுங்கா எடுக்கவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுதான் ஒழுங்கா எடுக்கவே இல்ல, வீடியோ ஒழுங்கா எடுக்கவே இல்ல அப்படிமாண்டா. அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி வந்து பிரசிடென்சி காலேஜ் மொட்டை மாடில இருந்து குச்சி செத்துரும். இல்லடா இவங்க எப்படி தெரியுமா, இவங்க பிரின்சிபல் ரூம்ல இருந்து ஓடி வர மாதிரி தான்டா காட்டுவானுங்க. எனக்கு வந்து பிரின்சிபல் ரூம் உள்ள காட்டுவாங்க. அது பார்த்தா ரெசார்ட் மாதிரி இருக்கும், பயங்கரமான பெட் இதெல்லாம் இருக்கும். அந்த ரெசார்ட்ல இருந்து ஓடி வரும், வெளில வந்து பார்த்தா பிரசிடென்சி காலேஜ் மேல இருந்து குதிச்சு செத்து போயிடுது. இவன் வந்து கரெக்டா அந்த சத்யா வந்து இது மாதிரி கீழே வருவான் பாரு, எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இவன் சைக்கோ பார்த்து இவன் தான் இந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் சொன்னால இந்த ஐபிஎஸ் இருக்காங்கல்ல, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க பார்த்து அறிவாளி, அவங்க வந்து 4வது மனுஷன் 3வது மனுஷன் எவனோ சொன்னோன்னா ஆமா இவன் தான் கொலை பண்ணிருப்பான், டேய் உன்னாலதானே என் தங்கச்சி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னடா ஆளாளுக்கு பிளேம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து எப்படி நம்ம சொல்லும், ஓ ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான், நீயும் அப்படிதான் இருப்ப, ஓ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா சுத்தி காலேஜ் பேர் இருப்பாங்க, எவனுமே வந்து இல்ல அந்த பொண்ணுதான் தனியா போய் தற்கொலை புரிஞ்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமாமா பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இப்படி
அதுதான்டா எனக்கு இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏய் அப்ப சிச்சுவேஷன்ஷிப்பா வாட் த ஃபக் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க பிளாஷ்பேக் முடியுதா? அங்க பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே அப்படியே வந்து நம்ம யாருன்னு அந்த மினிஸ்டர் இல்லன்னு அந்த மினிஸ்டர் வந்து போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி சிடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. சிடி எடுக்க போனா அங்க வந்து மதுரை முத்தம் மதுமிதா சரவடி காமெடிகள் ஆரம்பம். அங்க போயிட்டு லாக்கர் டோரை ஏதோ நார்மலா வந்து ஒரு என்னது நம்ம ஜெராக்ஸ் கடைக்கெல்லாம் போனோம்னா ஒரு கண்ணாடி டோர் இருக்கும்ல அந்த டோர் மாதிரி போட்டு வச்சிருப்பானுங்க லாக்கர் டோரை. டேய் புண்டா அவனுங்களா முன்ன பின்ன பாத்துருக்கீங்களாடான்ற மாதிரி இருக்காது. நான் நோட்டீஸ் பண்ணியா பேசுனீன்னு? இல்ல நான் அதுவும் நோட்டீஸ் பண்ணல. அதான் செட் ஒர்க் மாதிரி எல்லாம் சமயத்துல பயங்கரமான செட் ஒர்க் அது. ஆமா. இதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா அப்படி அப்ப அதுதான் நோட் பண்ணேன். இன்னும் 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்கா அந்த மாதிரி தான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா பீசே இதுல வந்து ஒரு முக்கியமான சீன் வந்து பக்கி விட்டான் எனக்கு படத்துல பயங்கர ஒரு இதான சீனு. இதுக்கு முன்னாடி என்ன ஆகுது இந்த இவனை திட்டுறாங்க அரசியல்வாதி எல்லாம் திட்டுறாங்க அந்த ஒரு ரெசார்ட்ல வச்சு திட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு லேடி ஒருத்தவங்க திட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம இது யாரு அவங்க பேர் என்ன சாதனா திருச்சி சாதனா. ஐயோ பீக் கேமியோ அப்படிங்கிற மாதிரி திருச்சி சாதனா திட்டுது எல்லாரும். என்னங்க இது மாதிரி அவன் இது அந்த சீடி எல்லாம் கண்டுபிடிக்கிறதா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க தான் என் கூட ரொம்ப நெருக்கமா பழகி இருக்க அப்படிங்குது அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட போய் சொல்லுது. ஏன்னா படத்துலயும் அதே விஷயத்தான் பண்ணுது ரீல்ஸ்ல பண்றத. அது ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கடா பைத்தியம் மாதிரி. அதுக்கு அவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டு இருக்காங்கடா. அது கேவலமா வீடியோ போடுண்டா. அது ரொம்ப ஒரு மாதிரி காம கொடூரமா வீடியோ போடுண்டா. அது ஆமாமா ரொம்ப மோசமா இருக்கும் அது வீடியோ எல்லாம். அது என்ன கருமோ. சரி இது மாதிரி அவன் பக்கி சொன்ன மாதிரிதான் ஜெராக்ஸ் கடை டோர் மாதிரி ஒரு டோர்ல இருக்கும். உள்ள போய் சார் நீங்க சொன்னதுனால வந்திருக்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவான். உள்ள போய் பாப்பானுங்க. பார்த்தா அந்த லாக்கரே இருக்காது அந்த இடத்துல. அந்த லாக்கரே வந்து ஓட்ட போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்ல நமக்கு அவனுக்கு உள்ள போகும்போது நமக்கே தெரியும் என்னடா இது ஓட்டெல்லாம் போட்டுருக்கு ஒரு சைட காணும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஆமா தெரியும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம குறுக்கி கூதி அது எடுத்துட்டு போனோம்னா ஒரு வெள்ளை கலர் லேயர் இருக்கும்ல நம்ம ஆபீஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பீங்க. அது மாதிரி எனக்கு தோணுச்சு அத பாக்கும்போது. ஆமா சைடுல அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. லாக்கர் காணும் எப்படி சார் போயிருக்கோம் எப்படி காணாம போயிருக்கோம் அப்படின்னா இவரு திருப்பதியா குழி இருக்கு. ஏய் ஏன்டா கேன புண்டை நேக்கட் ஐஸ்லயே தெரியலடா குழி இருக்குன்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த குழி எப்படிடா வந்தது குழி எப்படி வந்தது ஏங்க எலி தோண்டி இருக்கோம். அதுல பக்கத்துல மதுமிதா வந்து ஏங்க சின்ன எலிலாம் இருக்கு பெருச்சாலியா இருக்குங்க அது இவ்வளவு பெரிய குழியை தோண்டி இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க அப்படியே காணா போயிட்டாங்கல்ல மதுமிதாலாம் ஃபுல்லா காணா போயிட்டாங்கல்ல. அது இப்ப குக்வித் கோமாளில இருக்காங்கடா அப்புறம் என்ன அப்படி இருக்காங்களா? அதுல ஏதோ ஒரு சரி விடு. அதுல ஒரு சாணு வயிற்றுக்கு தாங்கிற மாதிரி எல்லாரும் சுத்திட்டு இருக்கானுங்க அந்த இதுல. பாவமா இருக்காங்க எல்லாம் பார்த்தாலே. அத பார்த்த உடனே அங்கிட்டு பார்த்து திடீர்னு கதவுலாம் தட்டுவானுங்க. லாக்கர் ரூம்ல கதவை தட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு பார்த்தா கதவை திறந்தா இவங்க 2 பேரு சார் இந்த மாதிரி சத்யாவை நாங்க கஸ்டடியில எடுத்துட்டோம் சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார் அவங்க கொட்டை கூட அறுத்து கொண்டு தர சார்னு வந்து நிப்பாங்க. அதெல்லாம் ஒரு புண்ணியம் பண்ண வேணாம். இங்கிட்டு பாரு குடி லாக்கருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க தயவு செஞ்சு வந்து ஏதாவது பண்ணு ஆல்ரெடி 5 பேருக்கு தெரிஞ்சிருச்சு ஊன்னுவானுங்க சார். உடனே இன்னொன்னு வந்து ஒரு பிரில்லியன்டான ஐடியா சார். இது வழிவா நம்ம இறங்கி போனோம்னா அந்த திருடை எப்படி போனாங்க கண்டுபிடிச்சிடலாம் வாங்க இறங்கி போலாம் அப்படின்னு அவதான் சொல்லுவான். இது மாதிரி தம்பி அந்த பொண்ணு மாதிரி மூளை கட்டம் இல்லப்பா மூளை இருக்குப்பான்னு சொல்லுவான். மூளை கட்டத்தனமா மறுபடியும் இறங்கி போறாங்க எல்லாரும். அந்த இது குழி வெட்டிருக்கானுங்க. குழி கூட வெட்டல பேப்பர் மெஸ்ல இருக்குல்ல பேப்பர் மெஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல்ல செஞ்சிருக்கானுங்க இந்த இடத்த ஃபுல்லா அதுல செஞ்சிருக்காங்க. உள்ள பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல இந்த அபிராமி மால்ல அந்த வந்து ஃபால் மாதிரி இருக்கு அதுல அதுதான் அந்த இடம் தான் அது மாதிரிதான். சரி உள்ள போறாங்க. உள்ள போய் பாக்குறாங்க. இது மாதிரி உள்ள வருவான். யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். யாரோ இருக்காங்க திருடன் தான் அது அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா இது நம்ம ஆள் தான் அப்படின்னு சொன்னோன்னே இவன் டேமிட் அப்படிமானா சார் நான் தான் சார் அப்படின்னு இருந்து பதக்கம் தங்க பதக்கம் இருக்காரு அவர் தான் இருப்பாரு. இவன் நம்ம ஆள் தான் அப்படிமானுங்க. டேய் நீ அதுதான் ரீசன் வர சொல்லு யோ நீ எப்படியா இங்க உள்ள வந்த அப்படின்னா இது நான் சொல்றேன் ரீசன் மொரட்டு ரீசன் அது. தங்க பதக்கம் நீ என்ன பண்ற அப்படின்னா சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஓட்டையை பார்த்தோன்னா உள்ள போய் ஒண்ணு கடிக்கிறது பழக்கம். என்ன வந்து இல்ல ஓட்டையில ஒண்ணு கடிக்கிறேன் எல்லாம் கலாய்ப்பாங்க. இந்த ஓட்டையை பார்த்தோன்னா இறங்கி வந்துட்டேன் சார் அப்படிமா. ஏய் எங்க இருந்து அந்த ஓட்டையை பிடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டா இது மாதிரி அப்படியே ஓடுவான் அவன் பாட்ட போக பார்ப்பான்.
இது மாதிரி ஏதோ இடி இடிஞ்சு உழுவ போகுது சார் என்னன்னு பார்ப்பாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஜாயின் ஆகும் இந்த இடம். என்னடா இது வாய்மையே வெல்லும்னு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க போலீஸ் ஸ்டேஷன் அந்த செல்லுக்குள்ள ஓட்ட போட்டிருப்பாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இவங்க இத்தனை நாளா பிரியாணி கிண்டிட்டு இருந்த வச்சு இந்த பவாரியா கேங்க இருக்கானுங்களா அவனுங்க தான் வந்து கோட்டையை போட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கானுங்க, லாக்கர் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மடையானுங்க. அதுல அந்த மடையானுங்க எப்படின்னா லாக்கரை ஃபுல்லாலாம் வாஷ் அவுட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு இடத்த மட்டும் கரெக்டா கட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது உள்ளார எந்த அளவுக்கு அறிவாளின்னு பாத்துக்கப்போ. ஆனா ஃபர்ஸ்ட் சிடின்னு சொல்லுவாங்க, அந்த சிடி போக போக என்ன ஹார்ட் டிஸ்கா மாறிடும் எவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அது குட்டி போட்டுருச்சு கொஞ்ச நேரத்துல. அது 2 GB வந்து 3 GB 4 GB இப்ப 1000 GB 1 GB இல்லடா இவங்க போனதுக்கு அப்புறம் அது பேர் என்ன, இவங்க போனதுக்கு அப்புறம் இவர் இருக்காருல்ல ரவி மரியா வந்து அவங்க கேங்க்கு போன் பண்ணுவாங்க. யோ நீ என்ன பேங்க் உள்ள போயிட்டு நீ எப்படி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றேன்னா அப்படியா நீ வேணா நான் இங்க இல்லைன்னா வந்து செருப்பால் வேணா அடிச்சுக்கணும் செருப்பை கையில எடுத்துட்டு வருவான். என்னப்பா உண்மையில இருக்கீங்க அந்த ஒரு சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு அதுக்குன்னு கையில செருப்படையா வருவேன். அப்படியே அவன் இருக்கான்னு சொல்லி இந்த செருப்பு என்ன பண்றது, சரி இந்த டைரக்டர் எங்க இருக்கான் அப்படிங்கிறான், அவனை செருப்பு கழட்டி அடிக்கலாம் அவனு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து எழில் இப்ப சரவணன் இருக்க பயமே பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், பார்த்தா அவர் ஆளே மிஸ் ஆயிட்டாரு போல. வேலன் வந்துட்டா வெள்ளக்காரங்க. இந்த படமே நல்லா இருக்கு மேடம். அதுக்கு அடுத்து வந்தது இப்போ கூட வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், அதுவே சூப்பரா இருக்கும் காமெடி. அதுக்கப்புறம் தாண்டா சரவணன் இருக்க பயம் வந்துச்சு. வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் இதுக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. எல்லாம் எங்க உதயன் அருள் தான், வேற ஒண்ணும் இல்ல. மூஞ்சி சார் மூஞ்சிங்கிற மாதிரி. ஆமா ஆமா உதயன் கண்ணியா இருக்கிறது பெருமைப்படுகிறேன். அதுக்கு அடுத்து என்ன லைனா ஒருத்தனா வருவான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் பேங்க்காரன் இருப்பான், அங்க போலீஸ்ல இருக்கவங்க இருப்பானுங்க, இவனுங்க வருவானுங்க. அடுத்து வந்து வேற யாரு வருவா, அந்த ஐஸ்கிரீம் கார வருவான். ஐஸ்கிரீம் கார கொண்டு வந்துட்டு தடையை தொப்புன்னு போடுவான். போட்டா ஓடு எல்லாரும் கத்துவானுங்க. என்னடா என்னடா என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னங்கடா சவுண்ட் விடுறீங்க அப்படின்னு பார்த்து திரும்பி பார்த்தா தலை இருக்கும். ட்விஸ்ட் சார் 10 நாளும் வண்டியில வச்சிருக்கேன் சார், என்னங்க சார் தலை அப்படின்னு. உடனே திரும்பி பிரில்லியன்டான ஒரு ஐடியா தர விமல், நீங்க என்ன பண்ணுங்க கொரியல் பண்ணி நம்ம வர்ணஜாலத்துக்கு அனுப்பிடுங்க, நம்ம தான் அனுப்பணும் தெரியக்கூடாது ஓகே அப்படின்னு. உடனே திரும்பி கதை தட்டினா அந்த பஸ் டிரைவர் எல்லாம் வருவாங்க. பஸ் டிரைவர்லாம் வந்துட்டு பஸ் டிரைவர் அடிச்சிட்டோமே இப்ப நம்ம பஸ்ல எப்படி போறது அப்படின்னு பார்த்தா உடனே கட்டை போட்டு இவனுக்கு எல்லாம் போவானுங்க. இதுல என்னன்னா இதுல ஒரு பிரில்லியன்ஸ் பண்ணிருவான் சத்யா, நான் அவனுக்கு எங்க போயிருக்கேன்னு நான் ட்ராக் பண்றேன், ஏன்னா என்னோட போன் அவனுங்க கிட்ட இருக்கு, ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், அதுல நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டே போனுங்க. ஃபாலோ பண்ணிட்டு போனா இங்க ஒரு குறிப்பிடும் தகவல் பார்த்தோம்னா மதுரை முத்தம் அந்த ஐஸ்கிரீம் காரனும் அந்த வண்டியில இருப்பான் பஸ்ல. அப்படியே வந்து ஜம்ப் கட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போனோம். அப்படியே ஜம்ப் கட் ஆகி போகும்போது வர்ணஜாலமும் அவனோட கீப்பு வந்து ஒரே கூட்டமா இருக்கும். அங்க போவாங்க. அங்க போனா ஒரே குழியா இருக்கும். சார் இந்த மாதிரி குழி வந்துருச்சு சார், எப்படி வந்ததுன்னா சரிடா சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. வர்ணஜாலம் நீங்க 2 பேரும் இறங்குங்க உள்ள அப்படின்னா அதெல்லாம் இறங்க முடியாது அப்படின்னு நம்ம புகழே உள்ள இறங்கும். தடிமாடு மாதிரி இருக்கீங்களே 2 பேரு, நீங்க இறங்க வேண்டியதானே, நீ தான் பேசலாமா தடிமாடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஹியூமர். அந்த குழி இறங்குனது ஃபர்ஸ்ட் அப்படியே வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க நம்ம இங்க. என்ன பாத்தீங்களா இத? இந்த மஞ்சுமல் பாய்ஸ் காமெடி எத்தனை படத்துலதான் ரீக்ரியேட் பண்ணுவாங்க நானும் பாக்குறேன்டா. தில்லுக்கு திட்டு 3 ரீக்ரியேட் பண்ணானுவோம், இப்ப இதுலயே ரீக்ரியேட் பண்றானோ போதும் நான் விட்டுருங்கடா. சத்தியமா சொல்றேன் பக்கி, நான் ஒரு 5 நிமிஷம் பேசாதுக்காக ஜோன் அவுட் ஆயிட்டேன். நான் அப்படியே இந்த படத்தை படம் மட்டும் சைட்ல ஓடிட்டு இருக்கா, நான் என்னமோ வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டேன்டா. என்ன ஆச்சு தெரியல எனக்கு. அந்த கலகலப்பு படத்துல மரியம் வர மாதிரி ஆடு இருப்பாரு, கண்ணுல மட்டும் பிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள போயிட்டு நான் புலி கத்திட்டுமா வரணும் வரணும்னு சொல்லிட்டு அங்க வையபுரி சுபாஷ் அந்த இது வேறடா ஒரு மாதிரி அவங்க அந்த ட்ரெஸ் வேற வேணுங்க இந்த பிரா வச்சு இது பண்ணிருக்கானுங்க உள்ள இந்த புகழுக்கு. அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குடா, என்னமோ அது தப்பா தெரியுது, ரொம்ப ஒரு மாதிரி பண்ற மாதிரி. என்ன ஒரு மனநிலையில ஆட்டி ஆட்டி வர காட்டுறான், ஆட்டி ஆட்டி காட்டுறான். ஒரு இடத்துல நிக்கிறப்பயும் இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி காட்டுறான். வேணுக்குனே வந்து நெஞ்சில இடிக்கிறப்ப அந்த பாம் சவுண்ட போடுறது ரொம்ப பயங்கர அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி ஒரு மாதிரி தப்பா இருக்கு. நமக்கு அதை பார்க்கும்போது அஜித் மாதிரி அந்த குழிக்குள்ள உழுந்துடுறான்ல, உழுவுறப்ப வந்து இவன் சொல்லுவான், அவன் கீப்பர் இருக்கான்ல, அவனை கீப்பர்னா சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட வெறும் பேண்ட் மட்டும் தான் இருக்கு, அதையும் அவுத்து தர முடியும் அப்படின்னு சொல்லுவான்டா மேல இருந்து.
2 மீட்டர் கயிறு நான் உள்ள விட்டேன், இதுக்கு அடுத்து நான் பேண்ட்டுக்குள்ள இருக்கிறதையா நான் எடுத்து விட முடியும் அப்படின்னு வாங்க. இழுத்தவே இல்ல மாட்டிக்கிட்டு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது பக்கியா சொல்றான். ஐயா அது பக்கிக்கு வந்து புகழ் அந்த பொம்பளை வேஷத்தை பார்த்தோன்னே ஏதோ தோணி இருக்கு. உள்ள அப்புறம் பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு தூக்கிடுவான்டா. கீழே பார்த்தா இன்னொருத்தன் வேற வருவான். ஒருத்தன் அவன் இவங்க காலை பிடிச்சிட்டு வருவான். ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் ஐஸ்கிரீம் விக்கிறவன் அவன். ஆமா கருமண்டா அது. மதுரை முக்கியம் ஐஸ்கிரீம் விக்கிறவனும் இருப்பான். டெலிபோர்ட் ஆயிட்டு இங்க வந்திருப்பானுங்க. அப்படியே நம்ம கத்தி படத்துல ஆடு கேட்ட மதுரை அவனுங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்தேங்க ஆங்க ஊங்க அப்படின்னுவான். அங்க நடுவுல கொரியர்கார வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, அதான் உங்களுக்கு தெரியும்ல அதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு காமெடி. அப்புறம் அங்க போவானுங்க. அங்க போனா வந்து இந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா இந்த மாதிரி காட்டு பகுதி இருக்கிற இடம்பா, காட்டு விலங்கெல்லாம் இருக்கும், இங்க இருந்து நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அங்க போனா அதெல்லாம் இல்ல உள்ள போவோம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வேற மாத்திட்டு போவானுங்க. அதுல என்ன எப்படி வருவானுங்கன்னா அந்த அவாரியா கேங்ல இருந்து ஒருத்த வருவான். சார் உங்க நல்லதுக்கு தான் சொல்ற, ட்ரெஸ் மாத்திட்டு போங்க சார், அவனுக்கு அடிச்சிருவானுங்க சார், 500 கோடி ரூபாய் காசு கொடுத்தோம்னா வந்து கொடுத்துருவானுங்க சார் அப்படின்னு. அப்புறம் உள்ள போயிட்டு உள்ள போனா அப்படியே என்னடா சார் நீங்க நடிச்ச படம் சூப்பர் மாஸ் ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க உட்கார்ந்து அதுல பார்த்தா எல்லாருமே திருச்சி சாதனாவை தான் தூக்கி வச்சிருப்பானுங்க. அந்த வீடியோல திருச்சி சாதனாவை தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அவ ஒரு அந்த வீடியோ பார்க்க ஒரு மாதிரி இருக்கும்டா, இவ என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தடவிட்டே இருப்பானுங்கடா போட்டு. எப்படா இதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லையா? இதெல்லாம் வரும் ஒரு வீடியோ லேப்டாப்ல காட்டுவாங்க. திருச்சி சாதனாவை கையில தூக்கிட்டு இந்த இவன் இருக்கான்ல அந்த அதான்டா மாமா இருக்காருல்ல, அந்த பேர் என்ன ரவி மரியாவா, அவன் வந்து இப்படி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அவளை இப்படி தூக்கி இப்படி வச்சு தடவிட்டு தூக்கி மேல வைப்பான்டா. அதெல்லாம் இந்த வருடா. ஆமாண்ணா இப்பதான் நானே பாக்குறேன் யாருன்னு. திருச்சி சாதனாவை தான் இது பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கவே, ஒரு வீடஸ் பக்கா இருக்கும் அது. சரி அது வேற பாத்துட்டு ஐயோ அது என்னோட இதாச்சே அது அடல் சொல்லி, அதாவது அது எப்படி சார் 18+ ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கிற அந்த பிள்ளைங்களாம் வந்து காட்டுவாசிங்களாம், டே இந்த கருமத்தையாடா நீங்க வச்சிருக்கீங்க, இவ்வளவு கேவலமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அடுத்து சொல்றா பக்கி. அப்புறம் அங்கிருந்து அந்த காட்டுவாசி கூட்டிட்டு வந்து, தலைவரே இந்த மாதிரி நான் டீல் எல்லாம் பேசிட்டு 500 கோடி ரூபா ஓகேமா, நீங்க காசு மட்டும் உஷார் பண்ணி கொடுங்க, ஆனா 1 ஹவர்ல வந்துடணுமா அப்படின்னுவான். அப்புறமேட்டு சிஎம் கிட்ட போன பண்ணி பேசி சிஎம் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அப்புறமேட்டு உள்ள போவானுங்க. சரி நீ மட்டும் எப்படிடா வந்த இல்லடா கூட உள்ள வாடா அப்படின்னுவானுங்க. எல்லாம் ஹேர் டிஸ்க் எல்லாம் மாறிதான். அப்ப உள்ள போகும்போது ஹீரோயின் சந்தேகம் போனோம், இவனுக்கு நீங்க நல்லவனுங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ளே வரும். உள்ளே வந்து என்ன பண்ணுங்க காசை நீங்க திருடுறீங்களா அப்படி உடனே இல்ல அப்படிலாம் இல்ல, எங்களை ஏன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க, பொண்ணு ட்ரஸ்ட் அதுல வந்து காசு போட்டு ஏழை விவசாயிகளுக்கு எல்லாம் நாங்க காசு போட போறோம் அப்படின்னோடனே இவங்க எல்லாம் அப்படியே சிரிச்சு சுபாம் அப்படின்னு முடியுது. இல்லடா அதுல வந்து சொல்லுவான் இது மாதிரி எந்த நாள் எப்படி அவங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி 500 கோடி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும், 500 கோடி 1 மணி நேரத்துல வரணும், இல்லைன்னா 700 கோடிக்கு அனகொண்டா சேனல்ல வந்து அவன் வித்துருவான் அப்படிமா. என்னடா அனகொண்டா சேனல்லாம் என்னடா அப்படின்னு. விசால் டிவி விஜய் டிவி மாதிரி. ஐயோ விசால் டிவி. சாய் தனுஷிகா எப்படி அந்த விசால வந்து ஹேண்டில் பண்ண போதோ தெரியாது. அவங்க செமையா இருக்குல்ல. அப்ப டேய் கருமண்டா அது வந்து டேய் எனக்கு கருமண்டா ஏன்டா அது விசால் டிவியோட லோகோ எப்படா பேசிருக்கோம், அந்த சன் டிவி சன் தொலைக்காட்சி அப்படிங்கும் போது அனகொண்டா விசால் டிவி டாக்டர் சிம்பிள் ஒண்ணு இருக்கும்ல, 2 பக்கமும் பாம்பு பின்னிட்டு இப்படி வர மாதிரி. அண்ணா அப்படி இருக்காது. சன் தமிழ் மாலைன்னு சொல்லிட்டு அந்த சன்ரைஸ் ஆகுறத காட்டுவானுங்களே, இங்க வந்து அனகொண்டா அப்படியே மேல வர்றத காட்டுவானுங்க. இது உங்கள் அனகொண்டா சேனல் அப்படின்னு. இந்த அனகொண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கருப்பா இருக்கும், டப்புன்னு தண்ணியில இருந்து வந்து கவ்வும்ல, அதோட போட்டு ரொம்ப பிடிக்கும். சரி அதுக்கப்புறம் இதோட அந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு இதோட அங்க போய் பார்த்தா இல்ல அங்க வந்து பார்த்தா மறுபடியும் இந்த புகழ்லாம் வருவான். அது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். அப்ப பார்த்தா அந்த தலை கிடைச்சிரும். அது அந்த தலை கிடைச்சிருன்னு சொல்லுவானுங்க. கடைசியில வந்து அந்த பாட்டு, நல்ல வேளை இந்த பிரிண்ட்ல பாட்டை கட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டு கேட்டிருக்கியா பீஸ்? இல்ல பாட்டு வேற இருக்கா? அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான் ப்ரமோஷனா விட்டானுங்க.
கருணை கொடூரமா இருக்கும் அந்த பாட்டு. வித்யாசாகரின் இசையில் பிரம்மாண்டமான பாடல் அப்படின்னு சொல்லி காட்டுவாசி பாட்டு ஒண்ணு விட்டாங்க. ஐயோ அது கேட்டு பாரு, யூடியூப்ல இருக்கு. அதுதான் வந்து இது 2000 வியூஸ்க்கு மேல போச்சு. அதுதான் அது கேளு, 2000 செமையா இருக்கும். okay, இல்ல அது வந்த புதுசுல எவனுமே பாக்கலடா. நான் பார்த்தேன், ஒரு நாள் கழிச்சு பார்த்தேன். 1500 பேர் தான் பார்த்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த நிலைமை இருந்துச்சு அந்த படத்தை. அந்த படத்தை நம்ம எடுத்து ரோஸ்ட் பண்ணிருக்கோம்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் பார்த்தா. பக்கா சாரிமா கண்ணன் எல்லாம் அடிக்கிறேன். So, அதாவது 2.5 hours ஆஃப் டிராமா. ஆர்த்தர் அண்ணா வந்து பிடாரி யோசிச்சிருப்பாரு. பிடாரி கோவில் தோப்பு அந்த பாட்டு பேரு. ஆனா பாவி அதுதான்டா கிடாரி கோயில் தோப்பு. அதுதான் பிடாரி ஆர்த்தர் அண்ணா, இல்லடா, பிடாரிடா பிடாரி. பிடாரியா? பிடாரி. சரி ஓகே. அண்ணா, நீ வேற ஹிஸ்டாரிக்கல் இன்னக்ரிஸ் எல்லாம் பாக்குறான். சொல்லு. நீ உண்மையா சொல்ல, நான் ஆபீஸ் சீரிஸ் புண்ட மாதிரி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தானே இந்த படத்தை என்ன பார்க்க வச்சேன். உனக்கு வந்து இது தண்டனை. இதான் தண்டனை உனக்கு உட்கார்ந்து. ஆஹ், 1 மில்லியன் பேர் பாத்துட்டானுங்கடா. எப்படிடா பார்த்தானுங்க? எது? ஃபேக் வியூஸா இருக்குமோ? இதான்டா இந்த பிடாரி கோயில் தோப்ப. அந்த பாட்டு ரொம்ப கொடூரமா இருக்கும். யாரு ஃபர்ஸ்ட் பாட்டு லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு யா அது 1 மில்லியன் நியூஸ் பேருக்குடா. என்னடா நடக்குது? என்ன பண்றாங்க இந்த ஏதோ ப்ரொமோஷன் பண்ணிருக்கானுங்க நினைக்கிறேன். பெய்ட் ப்ரொமோஷன் நடுவுல வந்துச்சு. இல்லடா அது வந்து அந்த ஒரு இந்த ஹர்ஷிதான்னு ஒருத்தி இருப்பா, சூப்பர் சிங்கர்ல பாடுற, அவளுக்காண்டி பாத்துருப்பாங்க நினைக்கிறேன். வித்யாசாகர் கூட வந்திருக்கும். 1 million இருக்கு அப்பா. சரி ஓகே. சரி இந்த எபிசோடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நாங்க வந்து ஜாலியா பண்ணோம். நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக தான் இந்த எபிசோட வந்து எப்படி சொல்ற, டுபாகூர் ஹோட்டல் நாங்க வெளியே எழுதி விடுவோங்களா அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து இந்த எபிசோட உட்காந்து பண்ணோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு எபிசோட். ஆமா என்னது வாரம் வாரம் வருவாங்களே, வரவே இல்லையே அப்படின்ட்டு இதை வேற சொல்லியிருக்கானுங்கடா. பீஸ் மேக்கரும் நீங்களும் வந்து இந்த ஆபீஸ் எபிசோட நிறைய பேசுங்க, கம்மியா பேசுற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அது கரெக்டா நான் 2 வாட்டியுமே டிராவல்ல மாட்டிதான் நினைக்கிறேன். நானும் வெளில போயிட்டேன். நீங்க அந்த கேரக்டர்ஸே வந்து கொஞ்சம் சஸ்ஸான கேரக்டர்ஸ் தான். போக போக இனிமேட்டு அடுத்த செகண்ட் பார்ட் எடுத்துட்டானுங்க. தேர்ட் பார்ட் வந்து நான் டைரக்ட் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நம்ம வேற மாதிரி கொண்டு போலாம். ஓகே. அடுத்தது அதுக்கப்புறம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்படியே செட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க அடுத்தடுத்து அப்படியே பண்ணிக்குவானுங்க. ஆத்தர் கேக்குதா? சொல்றா. இல்ல நீங்க இந்த படம் ரோஸ் பண்றதுக்கு வாரிசு பண்ணிருக்கலாம். வாரிசு நல்ல படம் தானடா. அனில் அனில் இவன் அங்க டாக்கி மிச்சம் என்னன்னா பைரவா படத்தை ரோஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பைரவாலாம் சரியான படம். அது சரி பீக் ஆக்டிங், பீக் விக்கெல்லாம் சரியா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. என்ன மாதிரி பட்டைய கலப்பு கொட்டைய குழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டைய குழப்பானுங்க படம் ஃபுல்லா போட்டு. வேற லெவல்ல இருக்கும். விஜய் சட்டம் எல்லாம் ஒரு சீனே நல்லா இருக்கும். பாத்துட்டு போட்டு நின்னுட்டு பெட்ரோல் பங்க்ல வந்து நின்னுட்டு பெட்ரோல வாயில எடுத்து துப்புவாரு. இருமுனாட்டி சிம்பிள் நெஞ்சு முடி வச்சிருப்பாரு. மாசா நின்னுட்டு எடி வரலாம் வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நின்னுட்டு அடுத்த சீன் சண்டை போறான்னு பார்த்தா பெட்ரோல் பம்ப கையில வச்சு நிப்பான். அப்புறமே மூஞ்சி கழுவி விட்டுட்டு போன் பேசிட்டு நிப்பான்டா. எனக்கெல்லாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தியேட்டர்ல பாத்துட்டு. அதெல்லாம் படமே டிசப்பாயின்ட்மென்ட் தானங்க. இல்ல அது வரைக்கும் படத்தை இல்லடா, அது வரைக்கும் படத்தை எக்ஸ்பெக்டேஷனோட பாத்துருக்கான் பாரு. நானா வந்து இந்த இதுல எனக்கு நில்லாயோ பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வரதுக்கு முன்னாடி பயங்கரமா எனக்கு இப்பயும் நான் ரீசெண்டா நிறைய தடவை கேட்டிருக்கேன். அந்த நில்லாயோ பாட்டுலாம் கேட்டுச்சா என்ன பாட்டு, அண்ணன் சூப்பரா இருக்காரு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோ அங்க பாக்குறேன். அவ்வளவுதான் எனக்கு நான் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கேன். அத்தாடி விக்கு தலைய அங்க இங்க ஓடிட்டு இருக்கான். அண்ணாக்கு வைப்ரேட்டர் வச்சிருப்பாங்க பாட்டுல. காட்டிட்டே இருப்பாரு. நில்லாயோ ஆடிட்டு இருப்பாரு. அதுல வேற சதீஷ் வேற லிப்ஸ்டிக் போட்டு குதி பின்னாடியே சுத்திட்டு இருப்பான்டா. இது பரவாயில்ல, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவான் பாரு. அதெல்லாம் 3ஆம் பிறை கமல் மாதிரி ஒண்ணு பண்ணுவான் பாரு விஜய்க்கு, அவன் அடையாளம் தெரியறதுக்காக அந்த பாட்டுல. ஆமா ஆமா குரங்கு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படத்துல கிளைமேக்ஸ் தான் பீக். சாமியா ஸ்னைப்பரா அந்த அண்ணா அப்படி வந்துட்டு டைரக்டர் போய் பரவன்னு வரும்டா. என்ன பீக் மளிகை கடையில ஸ்னைப்பர் வாங்கிட்டு வரோம். நான் போய் ஸ்னைப்பர் வாங்கிட்டு வந்துறோம். ஸ்னைப்பர் மேல பிவிசி பைப் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும்டா, பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி. இல்லடா சதீஷ் போய் ஸ்னைப்பர் வாங்கிட்டு வருவான் அந்த படத்துல. ஆமா ஆமா, பிளாக் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அதான் சரி, அதெல்லாம் ஒரு பயங்கரமான மெமரி அந்த படம். அதை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இந்த கானருக்கு இருக்கான்ல, அவனுக்கு வந்து இந்த எபிசோட உட்காந்து மாங்குன்னு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து இந்த ரோஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன்.
நானு வெஜிடா வந்தான்னு நினைக்கிறேன். நானும் வெஜிடா உட்காந்து மாங்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா அந்த எபிசோட ஸ்கிராப் பண்ணிட்டான் போல, போடவே இல்லை. அது வந்து இந்த லைம் லைட்டுக்கு வந்திருந்தா கூட அந்த இந்த இடத்துல நாங்க இந்த விஷயத்துல நம்ம பேசிருக்க மாட்டோம். ஒரு மித்து ஒண்ணு சொல்லுவாங்க, ஆம பூந்த வீடு விளங்காதுன்னு. எதுக்காக சொன்னோம்னா அதுக்காக சொன்னோம். ஓகேடா புரிஞ்சிருச்சுடா எனக்கு. ஐயோயோ சரி ஓகே. அந்த நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம், அந்த கிரிஃபித் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நீங்க என்ன வந்து கலாய்க்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த இதுக்கு வந்து எதிர்மாறா ஓட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் 2-3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி, இதுல விசிலையும் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது டிஎம்லயும் 2 பேர்ட்ட கேட்டேன். ப்ரோ நான் வந்து ராங் தான் அது, ஆனா உங்களை வெறுப்பேறதுக்காக தான் ப்ரோ ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாங்க. டே அதை ஏன்டா பண்றீங்க? நானே ஒரு பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் வந்து என்ன வந்து இது பண்றாங்க எல்லாம். இப்படி உங்களுக்கு என்ன வெறுப்பேத்தணுமா? வெஜிடாதான் பாலா சரக்கா அப்படிங்கறத நிப்பானுங்க. அவங்க கரெக்டா கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். சரி ஓகே, அது நம்ம போனதுல நீங்க ஓப்பன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா போய் அதுல நீங்க பண்ணுங்க. எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா இது பண்ணுங்க. அப்புறம் வந்து யூடியூப்ல போய் எல்லாரும் அந்த வீடியோவெல்லாம் வந்து பாருங்க. இப்போ ரீசெண்டா வந்து பேட்மேன் எல்லாம் வந்து சூப்பரா எடிட் பண்ணி போட்டிருக்கான் ஏகே வந்து. அதெல்லாம் ஹை எஃபர்ட் வீடியோ எல்லாம் போட்டிருக்கான். அதெல்லாம் வந்து போட்டிருக்கான். போயிட்டு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இது மாதிரி கிடையாது. பக்கி ஒன் ஹேண்ட் டிரைவிங் அதெல்லாம் பக்கி வந்து பச்சை பாஸ் காலேஜ் பசங்கள்ட்ட அடி வாங்குறத வந்து கவரேஜ் எடுக்க போறோம் vlog மாதிரி. அதை வந்து நம்ம எடுத்து போடலான்னு இருக்கேன். அடுத்து பச்சை பாஸ் காலேஜ் பசங்களிடம் அடி வாங்கிய பக்கி நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ நடத்துறோம். அது பார்க்கலாம். ஒரு கையாவது தேர்வுமா தொடர்ந்து பேசுவோம். இல்ல இப்ப நான் பேசல காலேஜ் பசங்க எல்லாம் பாப்பானுங்க, நானும் உட்காந்து கூட பாப்பேன். மாப்பிள்ள எப்படி நம்மளை பத்தி பேசிருக்கானுங்க பாரு மாப்பிள்ள அப்படின்னு மாதிரி. ஓ நீமா? ஆமாண்டா, இவனுக்கு யாருன்னு தெரியாதுல்ல. இவன் பாட்ட மஷ்ரூம் மண்டை வச்சு சைட்ல உட்கார்ந்து இருப்பான். கண்டுபிடிச்சாங்கன்னா வெளுத்துருவானுங்க. இவன் பர்சனல் அக்கவுண்ட்ல கமெண்ட் போட்டிருப்பானே, கண்டுபிடிச்சிருவானுங்க. என்ன இது நம்ம கமெண்ட் போட்டிருக்கான். ஐயோ அவ்வளவுதான் முடிச்சு விட்டான். இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓகே, இவன் கொஞ்சம் சஸ்ஸா இருக்கான். டே இன்ஸ்டாகிராம் ஆக்டிவிட்டி ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். நம்மள்ட்ட எல்லாம் பேசி வச்சிருக்கதெல்லாம் பார்த்து மோசமானவன்டா மஷ்ரூம் அப்படிங்குவானுங்க அங்க போயிட்டு. 1v20 தான் அப்புறமேட்டு. சரி ஓகே, இந்த எபிசோட வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஃபன்னா போச்சு, ஜாலியா. இது பெரிய ரொம்ப நாள் புகழ் மேல வச்சிருந்த வன்மம் வந்து தீரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். விமல் அண்ணா அடுத்தடுத்து படம் நடிப்போம், ரீசார்ஜ் பண்ணுவான். நான் முடிஞ்சா நாளைக்கு விமல் வீட்டுலதான் இருப்பான். எனக்கு அவன் பக்கத்து வீட்டு பையன் தெரிஞ்ச பையன் தான். அவன்கிட்ட கேட்டு விமலை மீட் பண்ணி கல் எடுத்து அடிச்சு கல் எடுத்து அடிக்கலடா, அவன் தெரிஞ்சு வந்தா. ஆல்ரெடி போட்டோ எல்லாம் பழைய போட்டோ எல்லாம் விமலோட எடுத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கு. விமலோட போயிட்டு சும்மா ஏதாவது கையில கொடுத்து போட்டோ எடுத்து அதுல வந்து இந்த பாட்காஸ்டோட போஸ்டரை வச்சு நான் வந்து ப்ரமோஷன் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், ட்ரை பண்றேன். நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் ட்ரை பண்ணிட்டு வந்து சொல்றேன் எல்லாருக்கும். விமல் எடுத்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கலாம். இல்ல நான் விமல் அண்ணா கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா விலங்கு வந்து அவ்வளவு பிடிச்சிருந்தது எனக்கு, சூப்பரா இருந்தது. அது வந்து ஃப்ளூக் தான்டா, அது ஃப்ளூக்ல எடுத்தது. அது அவனுக்கே தெரியாது. அந்த விலங்குக்கு முன்னாடி அவன் அந்த மாதிரி விலங்குக்கு முன்னாடி அப்பறிக்கு எத்தனை படம் எடுத்தான் தெரியுமா? விலங்குக்கு முன்னாடி நடிச்சிருப்பான். அது சரியானதுடா. அந்த படத்துல வந்து பயங்கரமா சீன் இருக்குன்னு பார்த்து ரொம்ப ஸ்கேம் ஆனடா நானா. ஆமாண்டா, இவனுக்கு எங்க மச்சான் டெவலப் பண்ணி பார்த்தேன்டா. அந்த இது எனக்கு படமே தெரியாதுடா. அது ப்ளூ சட்டமாறன் ரிவ்யூல வந்து ஸ்டார்டிங்ல வந்து அட்வர்டைஸ்மெண்டா போடுவானுங்க. இது இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, உங்கள் அபிமான திரையரங்குகளில் அப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்க. அப்பதான் தெரியும் எனக்கு. ஓகே, முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுவரை உங்களிடம் பேசியது நான் உடஞ்ச கை பக்கி, அப்புறம் ஏகே கொஞ்சம் பேசினா, அப்புறம் டோலகுமார். நன்றி, வணக்கம்.